Bismillahirrahmanirrahim. Nahmaduhu wa nusalli ala rasulih. கண்ணியமிக்க கனவான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால எத்தனையோ ஊர்களில் அவங்களுடைய குடும்பத்தோட, கடையில வியாபாரத்தோட, பல வகையான சிந்தனைகளோடு இருந்த மக்களை அல்லாஹ் தாலா இன்றைக்கு ஒரே கவலையோட, ஒரே சிந்தனையாக ஒரே இடத்துல அல்லாஹ் தாலா ஒன்று சேர்த்து, இது அவனுடைய மாபெரும் கிருபை, இஹ்சான், உபகாரமாக இருந்து கொண்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை விட்டு நம்ம வெகு தூரம் வந்துட்டோம். 1430 ஆண்டுகளை கடந்து வெளியே வந்துட்டோம். இந்த காலத்துல இன்னைக்கு அல்லாஹ் தஆலாவை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை பற்றி, அவங்களுடைய தியாகத்தை, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரி, இவைகளை பற்றி நம்ம முன்னால எந்த அளவுக்கு புதுப்பிக்கப்படுதுன்னு சொன்னா எல்லா மக்களுடைய உள்ளத்துல ஆர்வம் வருது, அதை முழுமையாக ஏற்று நடக்கணும்னு சொல்லிச்சு. இந்த நூறாணியத்துடைய வாழ்க்கையை பார்த்துட்டு மாற்றார்களும் கூட சேர்ந்து ஆசைப்படலாம், இந்த மாதிரி கோலம் இருக்கணும் எங்க வாழ்க்கையில, இந்த மாதிரி செயல்கள் எங்களுடைய வாழ்க்கையில அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் தேட்டம், ஆர்வமுடையவராக ஆக்கக்கூடிய நூறாணியத்துடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சிட்டு போனாங்களே, அதை இன்னைக்கு திரும்பவும் புதிக்கப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் தஆலா மலாத்தையும் அப்படிப்பட்ட காலத்தை நம்ம வெளியாக ஆக்கி வச்சிருக்கோம். இதுக்கு அதிகமாக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறது. கனவான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்ம கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல, ஆனா நமக்கு கொடுக்கறதுக்காக வேண்டிதான், நம்மளை கண்ணியப்படுத்துவதற்காக, சிறப்பான செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு பாதையாக தீனை கொடுத்திருக்காங்க. தீனுங்கிறது நமக்கு ஒரு பாரமான விஷயம் இல்ல, ஒரு பாக்கியமான விஷயமாக இருந்தது. எப்ப அதனுடைய பலாப்பலன்களை நம்ம அடைந்து கொள்வோம்னு சொன்னா, அதை பரிபூரணமாக ஏற்று நடக்கிறத கொண்டுதான் அதை அடைந்து கொள்ளும். ஏதாவது ஒரு சில விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம தீனுங்கிற பேரை கொடுத்துட்டு அதன்படி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு அதை கொண்டு பலாபலன்களை எதிர்பார்க்க முடியுமான்னு சொன்னா அது ஒரு காலம் நடக்கப்படுது. அல்லாஹ் தஆலாவுடைய சொல்லிதான், அல்லாஹ் தஆலா ஒரு முறை அல்லாஹ் தஆலா வகுத்து வச்சிருக்கிறார். அந்த முறையில யார் வந்துட்டாங்களோ சரி, அல்லாஹ்கிட்ட மொழியுடைய வித்தியாசம் கிடையாது. அரபி பேசினாதான் உயர்ந்தவர்கள், அப்படி அஜமி, அதாவது சாதாரணமான மக்களாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடையாது, அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா யாரு உயர்ந்தவர் சொன்னா, உங்கள யாரு அல்லாஹ் தஆலாவுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருக்க, அவங்க தான் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், தக்வா உடையவர்கள். குர்ஆன் சொல்லுது உங்களை சிறந்தவங்க யாருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலாவே சொல்லி காட்டுகின்றார். உங்களை பயபக்தி உடையவர்களுக்கு தான் உயர்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க அல்லாஹ் தஆலா. அல்லது வசதி வாய்ப்பு உடையவர்கள், அந்தஸ்து உடையவர்களாக இருக்காங்க, சொத்து உடையவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா மேன்மையானவர்களா, அவர்கள்ட்டே தீன் இருந்துச்சுன்னு சொன்னா உயர்ந்தவர்கள். அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு வசதி வாய்ந்த நபியாக இருந்தாங்கன்னு சொன்னா, பூரா உலகத்துடைய ஆட்சி அவங்க கையில் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லா படைப்புகளும் அல்லாஹ் தஆலா அவங்க வசப்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க அல்லாஹ் தஆலாவுக்கு வழிபட்டதனால உயர்ந்தவர்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு எளிமையான வாழ்க்கைன்னு சொன்னா, அவர்களை பற்றி உலமா பெருமக்கள் சொல்றாங்க, கையில ஒரு பாத்திரம் வச்சிருந்தாங்க. எதுக்காக?
ஒது செய்யறதுக்காக வேண்டி, சீப்பு வச்சிருந்தாங்க தாடியை சீவி கொள்றதுக்காக வேண்டி. பார்த்தாங்க இந்த ஒது செய்யக்கூடிய லோட்டாவும் இல்லாம தண்ணியை தன்னுடைய கையினால வாடி எடுத்து ஒது செய்யக்கூடிய அந்த மாதிரி மனிதனை பார்த்த உடனே இதுவும் இல்லாம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, நானும் அந்த மாதிரி செய்து கொள்ள முடியும் சொல்லிட்டு. அதே மாதிரி சீப்பு தன்னுடைய கையினாலே விரல்களை கொண்டு தாடி கொண்டு சீப்பு கொள்ளக்கூடியவங்க அதை பார்த்தோன்னே அந்த சீப்பையே கொடுத்துட்டாங்க. அப்ப ஒண்ணுமே இல்லை தன்னுடைய வாழ்க்கையில. எந்த அளவுக்கு அவருடைய எளிமைன்னு சொன்னா, ஒரு தங்குறது வீடு கிடையாது. ஒரு சந்தர்ப்பம் மழை பெஞ்சிச்சு, மழையிலிருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு புகைக்குள்ள ஓடினாங்க, போய் மறைஞ்சு கொள்வதற்காக வேண்டி. அங்க பார்த்தா சிங்கம் தன் குட்டிகளோட அங்க இருந்துச்சு. இவரை பார்த்த உடனே அது பயத்தினால அது சத்தம் போடுச்சு, கர்ஜிச்சு. உடனே வெளியே வந்துட்டாங்க. அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய படத்துல சிங்கம் கூட ஒரு இடம் இருக்குது அது தங்குறதுக்கு, எனக்கு ஒரு இடம் இல்லைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் கிட்ட இருந்து என்ன வந்துச்சுன்னா வகி வந்துச்சு, ஈசாவே உங்களுக்கு ரஹமத்துடைய என்னுடைய ரஹமத்துடைய கைதான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிட்டு. தர்வாசலை அல்லாஹ் தஆலா கிட்ட ஒரு வசதியும் இல்லாம இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் உயர்ந்தவங்களா. ஏன்? ஈமான் தீன் தக்வா இருந்துச்சு. அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் உயர்ந்தவர்கள் தான், சிறந்தவர்கள் தான். அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? தீன் இருந்துச்சு. தீனுக்காக வேண்டிய எல்லாத்தையும் விடுவதற்கு தயாராக இருந்தாங்க. உள்ளத்துல பொருளுடைய அந்தஸ்து இல்லை, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கண்ணியம், தீனுடைய அந்தஸ்து கண்ணியம் இருந்துச்சு. கனவுல சொல்ல நம்ம பார்க்கணும், சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லிட்டு காசு பணத்தை கொண்டு பங்கு போட்டு பிரிக்கிறது இல்லை, அல்லது படிப்பு அறிவை கொண்டு அது பாகுபாடு செய்யப்படுவதில்லை. அது உள்ளத்துடைய அந்த அல்லாஹ்வுடைய அந்தஸ்து எவ்வளவு இருக்குதோ அந்த அந்தஸ்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக. கனவுல சொல்ல உண்மையிலேயே மனிதன் உலகத்தில் ஏதோ விஷயங்கள் எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறான். ஆனா விளங்க வேண்டியது எது? விளங்க வேண்டியது அசலாக விளங்க வேண்டியது அல்லாஹ் பற்றி விளங்கி இருக்கு. அல்லாஹ்வுடைய குதிரத் எவ்வளவு பெருசு, அல்லாஹ்வுடைய கஜானா எவ்வளவு பெருசு. ஹதீஸுடைய கருத்தை உலமாக்கள் வாயிலாக நம்ம கேள்விப்படுறோம். அல்லாஹ் தஆலாவுடைய தாக்கத் குதிரத் எவ்வளவு பெருசுன்னு சொன்னா, அந்த தாக்கத் குதிரத் எவ்வளவு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். முழு பெரிய பிரம்மாண்டமான வானத்தை, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்கள் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். ஒரே ஒரு உத்தரவு கொண்டு அல்லாஹ் படைச்சு சொல்றான். இந்த இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை படைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஏதாவது ஆலோசனை சொல்லக்கூடிய ஏதோ ஒரு குழு இருக்குது, ஒரு கூட்டம் இருந்து ஆலோசனை செஞ்சு ஒரு வரையறை வகுத்து கொடுத்தாங்க, பிளான் போட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரியா ஒரு ஆலிம் சொன்னாங்க, உலகத்துடைய மனிதர்கள் அல்லது ஜீவராசிகள் வாழக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சூரியனுக்கும் பூமிக்கு இடையில இடைவெளி அல்லாஹ் தஆலா அமைச்சு வச்சிருக்கிறார். இந்த இடைவெளி கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா வெப்பத்தினால கரைஞ்சு போயிடுவான் மனுஷன், எல்லா படைப்புகளும் அழிஞ்சு போயிடும். அல்லது கொஞ்சம் கூடுச்சுன்னு சொன்னா குளிர்னால உறைஞ்சு போயிடுவான். இந்த சரியான கணிப்பு யார் போட்டு கொடுத்தா? இந்த சரியான கணக்கு யார் போட்டு கொடுத்தா? இன்னைக்கு நம்ம பெரிய ஆச்சரியமா சொல்றோம், தண்ணி ஊற்றுறதுடைய காலங்க, விஞ்ஞானம் வந்திருக்கு, நாடு முன்னேறிடுச்சுன்னு சொல்லி. இதுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா எந்த காலத்திலே படைச்சான், இதை படைக்கிறதுக்காக வேண்டிய அல்லாஹ்வுக்கு எந்த விதமான யாருடைய உதவி தேவையில்லை. ஒரே ஒரு உத்தரவு கொண்டு படைச்சது. யார் படைச்சது இந்த மாதிரி? இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பூமி இருக்குது தன்னை தானே சுற்றி கொண்டிருக்கு, அதே நேரத்தில் ஓடிக்கொண்டு துர்த்தாபீக தோர்த்தாபீக தன்னை தானே சுற்றி கொண்டிருக்கு. 24 மணி நேரம் அது சுற்றுறதில்லை. அது எவ்வளவு வேகத்தில் சுற்றனா 24 மணி நேரத்தில் இரவு பகல் வரும். அது யார் கணக்கு போட்டு கொடுத்தான்? அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அழகான முறையில் கணக்கு போட்டு வச்சதுனால இரவு பகல் மாறி, பகலெல்லாம் அவன் என்ன செய்யறான், உழைச்சு பாடுபட்டு இரவு ஓய்வுக்காக ஆகி கொண்டான். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா வேலை பார்க்கறதுக்கு லேசா ஆசன. இது கொஞ்சம் மாற்றி வச்சாச்சு. 1000 மைல் வேகத்தில் ஓடக்கூடிய இந்த சுற்றக்கூடிய இந்த பூமியை கூடுதலாக ஆக்கிட்டோம் 2000 மைல் வேகத்தில். இப்ப என்ன ஆகும்? 12 மணி நேரத்தில்
வரக்கூடிய இரவு 6 மணி நேரத்துக்கு வர ஆரம்பிச்சு. அல்லது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டாச்சு. 2000 அதாவது 500 மைல் வேகத்தில் சுத்துறதாக ஆகிட்டேன்னு சொன்னா என்ன ஆயிடும்? 24 மணி நேரத்துக்கு வரும். பகல் அதிகமாக இருக்கும், இரவு நீளமாக இருக்கும். மனுஷன் அசந்து போயிடும், எதையும் செய்ய முடியாம. எனவே சொல்லி இதெல்லாம் யாரு வச்சு கொடுத்தா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். இப்படிப்பட்டவன் நம்ம அல்லாஹ் தஆலா, அவனுடைய வல்லமை, அவனுடைய ஞானம் இன்னும் எவ்வளவு அல்லாஹ் தஆலாவுடைய கஜானா பெருசுன்னு சொன்னா ஹதீஸ்ல இருக்குது. அல்லாஹ்வுடைய கஜானாவுக்கு முன்னால துனியா பூரா உலகமும், இது எங்க சேலம் அல்லது ஜில்லாவோ அந்த டவுன் சிட்டியோ அல்லது ஒரு ஏரியாவோ சொல்லப்படல. நமக்கு என்னங்க, ஒரு பிளாட் அதனுடைய மதிப்பு ரொம்ப பெருசு. இப்பெல்லாம் சதுரடியில விலை, அது ரொம்ப பெரிய மதிப்பு இருக்கு. அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்துல எவ்வளவு பெரிய இந்த துனியாவுக்கு என்ன அந்தஸ்து இருக்குது? அவருடைய கஜானா ஹதீஸுடைய கருத்து கொசுடைய ரெக்கை கூட சமம் இல்லைன்னு சொல்லப்படும். கொசுடைய ரெக்கைக்கு கூட சமம் இல்லைன்னு சொல்லப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கஜானா எவ்வளவு பெருசு? ஒரு விதையில இருந்து ஒரு மரம் வருது, அந்த மரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பழங்களை வருடம் கொடுத்துக்கிட்டு, அந்த ஒவ்வொரு படத்துல ஒரு விதையிலிருந்து ஒரு மரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பழங்கள். இந்த மாதிரி ஒரே ஒரு வெரைட்டி, எல்லா வெரைட்டி செய்யல, மாம்பழம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு வகை. அப்ப இது ஒரு வகையை மாத்திரம் அந்த வரக்கூடிய பழங்கள் அந்த விதையை திரும்ப திரும்ப நட்டுக்கிறது. அந்த பூமியில ஒரு நாள் ஒரு இடம் இல்லைன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு வெரைட்டி, ஒரு வகை. அப்படி பார்த்தா பூரா துனியாவும் அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கஜானாவை தாக்குது. எனவே சொல்ல ரொம்ப பெருசா நம்ம என்னங்கிற ஏதாவது ஒரு நல்ல வயலை பார்த்துட்டோம், மனுஷனுக்கு எச்சி ஒழுக வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வயல் எனக்கு இருந்தா, ஒரு நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு அந்த பகுதி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு ஏற்க பெருமூச்சு. எதுக்காக வேண்டி இந்த இடத்துல ஒரு காலத்துல நான் இடம் வாங்கி போட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டினார் எவ்வளவு நாள். உண்மையிலேயே நெற்றி ஒழுக விட வேண்டிய விஷயம் இல்ல, கண்ணுல தண்ணி ஒழுக விட. இந்த பாரம்லாம் எனக்கு எதுக்கு? எனக்கு என்ன வேணுமோ யார்கிட்ட கேட்பேன்? சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தர்பியா செஞ்சாங்க? என்ன தர்பியா செஞ்சாங்க? கொஞ்சம் பொருளை சேர்த்துக் கொள்ளுங்க, கொஞ்சம் சொத்துக்களை சேர்த்து வச்சுக் கொள்ளுங்க. படைபலம் இருந்துச்சுன்னா, ஆள் பலம் இருந்துச்சுன்னா நீங்க முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க, வெற்றி அடைஞ்சிருவீங்க. இப்படி சொல்லல. ஆனா என்ன சொன்னாங்க? ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உடல்ல ஒரு சதை கட்டி இருக்கு, மனிதனுடைய உடல்ல ஒரு சதை கட்டி இருக்கு, அது சரியாயிடுச்சுன்னா வாழ்க்கை சரியா போச்சு. அந்த சதை கட்டி கெட்டு போச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போச்சு. நபிமார்கள் உலகத்துக்கு வந்தவங்க எல்லாம் சேர்ந்து மனிதனுடைய அந்த உள்ளத்தை சரி செய்யறதுக்காக தான் பாடுபட்டாங்க. ஜனவான்ல சோழ விலங்குகளுக்கு அமைச்சர் தோப்பு செய்வாங்க. இந்த ஒரு நாள் இஸ்திமாங்கிறது இருக்குது. ஏதோ ஒரு சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இஸ்திமான்னு சொன்னா கரெக்டா வந்துருவோனுங்க. வந்து எங்க உட்கார்ந்தோம், என்ன கேட்டோம், வரும்போது எப்படி வந்தோம், போகும்போது எந்த கவலையோட திரும்பி போறோம், என்ன இதுல இருந்து எனக்கு ஒரு கொள்முதல், என்ன எனக்கு ஒரு வழக்கம், ஒரு கவலை உண்டாச்சு, முந்திகையில இப்ப என்ன எனக்கு மாற்றம் வந்திருக்கு. சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இந்த இஸ்திமாவுல. நமக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய உயர்ந்த பாக்கியங்களை கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த தீனை கொண்டு அவனை விளங்க வைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை வேற ஒன்னும் சொல்லல. நபிமார்கள் வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? இந்த உள்ளத்தை சரி செய்யறதுக்காக பாடுபட்டான். உன் நம்பிக்கை சரியாச்சு, அவன் வாழ்க்கை சரியா போச்சு. உன் நம்பிக்கை கெட்டு போச்சு, வாழ்க்கை கெட்டு போச்சு. நம்பிக்கை சரியா கட்டு எதை கொண்டு? பணம்னு சொல்லி உன் உள்ளத்துல வந்துருச்சு, படைப்புன்னு வந்துருச்சு, அஸ்பாப் வந்துருச்சு, ஏற்பாடு வந்துருச்சு, படிப்பு வந்து ஏதாவது உட்கார வச்சுட்டு உள்ளத்துல சொன்னா கெட்டு சீரழிச்சு வீணா போகுது. நல்லா இருக்கிற வழியே கிடையாது. ஆனா அந்த இடத்துல நீ அல்லாஹ்வை உட்கார வச்சுட்ட, அல்லாஹ் உட்கார வச்சு, அல்லாஹ்வுடைய குதிரத்து வந்துருச்சு, அவனுடைய மருத்துவம் உனக்கு வழங்கிடுச்சு, அல்லாஹ்வுடைய கஜானாவுடைய சக்தியை நீங்க விளங்கிட்டீங்க. பிறகு கவலைப்பட மாட்டேன். எதுக்கு? இன்னல்லாஹ மானா யார் சொன்னா? எதிரிகள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க, ஒன்னும் செய்ய முடியாது, புகை உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. பார்த்துட்டாங்கன்னு சொன்னா
அடுத்த நிமிஷம் அந்த எதிரிகளை பிடிச்சிட்டு வருவாங்க, கைது செய்வாங்க, கொலை செய்வாங்க, என்ன வேணா செய்யலாம். இந்த இடத்துல இருந்துகிட்டு கூட இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் எதிரிகள் வந்துட்டாங்க, காலடி சத்தம் கேட்கல, கால அடி தெரியுது கண்ணுக்கு முன்னால, அவங்க பேசுற பேச்சு காலில் விழுகுது. இப்ப சொல்றாங்க, உறுதியா சொல்றாங்க, நம்மோட யார் இருக்கிறா, நம்மோட யார் இருக்கா, இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் அக்பர். அதை உண்டாக்குறதுக்கு தான் இந்த உழைப்பு, இந்த ஜோடு இருக்குது, இந்த இத்திமா இருக்குது. இங்க வந்து நீங்க எதையும் வாங்கிட்டு போறது இல்ல, கடை வீதியை சுத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அங்க இருக்க தசுமி தொப்பி அல்வா கடையில போய் வாங்கிட்டு போறதுக்காக இங்க கூப்பிடல நம்மள. நீங்க கொள்முதல் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, உங்க உள்ளத்துல இருக்க எத்தனை ஏற்பாடுகளுக்கு அதெல்லாம் தூக்கி வெளியே இருந்துட்டு அந்த ஒரு அல்லாஹ் உள்ளுக்குள்ள உட்கார வச்சு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா உங்க கூட எல்லாமே இருக்குது, பூரா உலகம் இருக்குது, பூரா ஆகணும் உங்க கூட. அவனை ஒருத்தர் விட்டு நீங்க எத்தனை தூக்கி உள்ளுக்குள்ள வச்சாலும் சரி, ஒண்ணுமே உங்க கூட வரப்போறது இல்லை, இருக்க போறது இல்லை. ஒரு நாளைக்கு நீங்க அதை விட்டுட்டு போயிடுவீங்க, அல்லது உங்களை விட்டுட்டு அது போயிடுச்சு. சொல்ல விளங்கி அமைச்சர் தோஃபிக் செய்வானா, இவ்வளவு பெரிய பாக்கியசாலி ஆசிரியர்களாக தான் இந்த உழைப்பு நடத்துவாங்க. அல்லாஹ்வுடைய குதிரத்தை என்னங்க குறை, அவருடைய கஜானாவுல எதுங்க குறையா இருக்குது, இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. என்ன வேண்டாலும் கேளுங்க கொடுக்கலன்னு சொல்ல, என்கிட்ட கேளுங்க கொடுக்க, கேட்கலன்னு வருத்தப்படக்கூடிய ரப்பு அல்லாஹ் ஒருத்தன். நீ யாருக்கிட்ட கிடைச்ச, உன் பேர்ல பெரியமா இருக்கக்கூடிய உன்னுடைய தகப்பங்கிட்ட கேட்டா, ஒரு சகோதரன் கேட்டா, நண்பன் கேட்டா, ஒரு தடவை கொடுப்பாங்க, 2 தடவை கொடுப்பாங்க, 3வது தடவை நினைச்சுவாங்க, யோசனை பண்ணுவாங்க, அவ்வளவுதான். மனிதனுக்கு அவ்வளவுதான், எல்லாம் அதுக்கு மேல முடியாது, அவனுடைய தகுதி அவ்வளவுதான். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை, கொடுத்து சந்தோஷப்படுவான். எந்த மாதிரி கொடுப்பான்னு சொன்னா, முஃப்தி ஜெயலலிதா சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்கத்து நாட்டு பெரியவங்க உள்ளவங்க அவங்க சொன்னாங்க, நாளைக்கு மனுஷனுடைய மைதானத்துல பூரா மனிதர்கள் உண்டு சேர்ந்திருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல இருந்து கியாமத்து நாள் வரக்கூடிய அந்த கடைசி காலம் வரல உள்ள மனிதர்கள் ஒன்று சேர்க்கப்பட்டது. எத்தனை கோடி இருக்கு, எத்தனை 1000 கோடி இருக்கு அவங்க சொல்ல தெரியாது. எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரும் கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பாங்க. அந்த முஃப்தி சாப் சொன்னாங்க, அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசிக்க வைப்பானாக. அங்க கேட்கிறவங்க எப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்கன்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் அது இருப்பாங்க. உங்களுக்கு எனக்கு என்னங்க அல்லாஹ்கிட்ட கேட்க தெரியும், என்ன கேட்க தெரியும்? மிஞ்சி போனா கடை மீது ஒரு கடை கொடு, இல்லாட்டி ஏதாவது ஒரு நல்ல எனக்கு காலனியில் ஒரு வீடு கொடு, இதைத்தான் கேட்டுக்கிட்டோம். கொஞ்சம் காசை கொடு, பணத்தை கொடு, இதை தவிர வேற அல்லாஹ்கிட்ட கேட்க தெரியாது எங்களுக்கு. அல்லாஹ் யாரு நாங்க விளங்குனவங்க நபிமார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இதுக்கு முன்னாடியோ பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வரக்கூடாது, எல்லா படைப்புகளுமே ஆட்சி. அல்லாஹ் தஆலா ஒண்ணுமே சொல்லல, அதாவது இது எப்படி, இது என்ன ஏதுங்க, சரி வச்சுக்கோன்னு சொல்லு. முஃப்தி சார் சொன்னாங்க, இந்த ஒவ்வொரு மனிதர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை போல ஆயிட்டாலும் அல்லாஹ்வுடைய கஜானாவுல ஒரு அங்கலும் குறையாதுன்னு சொன்னாங்க. விளங்கணும் யாரை நம்ம கூட வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு உதவிக்காக வேண்டும். நபிமாருடைய ஒரே உழைப்பு இந்த உள்ளத்தை சரி செஞ்சது. இந்த படைப்புகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா எதுவுமே இல்லாம எல்லாமே எதுவுமே இல்லாம அல்லாஹ்வுக்கு எதுவுமே தேவையில்லை, மலக்குகள் தேவையில்லை, ஜின்கள் தேவையில்லை, மனிதர்கள் தேவையில்லை. ஆனா நம்ம விளங்குறதுக்காக சொல்றது 700 கோடி மனிதர்கள் இன்னைக்கு உலகத்தை வாழ்வது, 700 கோடி மனிதர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு உபகாரம் செஞ்சு நாடிட்டாங்க. ஹதீஸுடைய கருத்து, அல்லாஹ் எவ்வளவு அவன் வாழணும், உபகாரம் அடைஞ்சு கொள்ளணும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்காங்க, அதுக்காக அதிகமாக இங்க 700 கோடி பேர் சேர்ந்து அவனுக்கு வாழ வைக்கவோ உபகாரம் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 700 கோடி மனிதர்கள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, 700 கோடி மனிதர்கள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை கெடுக்கிறதுக்கு பிடிச்சிருக்காங்க, ஒரு மனுஷனை கெடுக்கிறதுக்கு. ஹதீஸுடைய கருத்து, அல்லாஹ் எவ்வளவு கெடணும் முடிவு செஞ்சிருக்காங்க, அதுக்காக அதிகமாக 700 கோடி சேர்ந்து முயற்சித்தால் கெட முடியாதுன்னு சொல்றாங்க. அவன் யாரை பார்த்து உள்ளத்துல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முடிய ஒருத்தன், அந்த அல்லாஹ் ஒருத்தன் உள்ளத்துல பயப்படும். அவனுக்கு தான் இதான், அவனுக்கு தான் வாழ்க்கை. அது வந்துட்டா கண்ணியம், தலை நிமிர்ந்த யாருக்கு நீ தலை குனிய கூடாதுங்கிறது அல்லாஹ்வுக்கு விருப்பம். என்னுடைய ஐயா சலாம் சொல்லும் போது கூட சலாம் சொல்லு, ஆனா
தலை குனிஞ்சு சொல்ல சொன்னாங்க. தலை குனிறது கிடையவே கிடையாது. அல்ல ஒருத்தருக்கு ஏதோ தூரத்துல போறோம். உலமா பெருமக்கள் சொல்றாங்க, நான் சலா சொல்ல காது ஒழுகாது, இஷாரத்தான் ஒரு அடையாளத்துக்காக நான் சலா சொல்லுமா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க ஒரு இஷாரத் செஞ்சுக்காரு. தலை குனியாது. தலை யாருக்கு குனியணும்? அல்ல யாருக்கு செய்யட்டாங்க, யாருக்கிட்ட செய்யண்டாங்க. உன்னை கண்ணியமா வாழ வைக்க பிரியப்பட்டு நான் அதில் ஆசைப்படுறேன். அதுதான் ஆசைப்படுறான். ஆனால் நாங்களும் ஆசை பண்ண முடியல அதை அடையிறதுக்கு. அதுக்குள்ள வழிமுறை என்ன? அதுக்குள்ள வழிமுறை என்ன? அல்ல கிட்ட வாங்குறதுக்காக உள்ள வழிமுறை என்ன? அதுக்கு ஒரே வழி என்னங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன். அது முதல்ல சரியாக்க வேண்டியது ஈமானுடைய உறுதி சரியாக்க. அல்லாஹ்வை தவிர வேற இந்த யக்கீன் உள்ளத்துல வந்துருச்சு. இந்த யக்கீனோடு கூடிய 2 ரக்காத்துடைய தொழுகை, இந்த யக்கீனோடு கூடிய 2 ரக்காத்துடைய தொழுகை உங்க காரியத்தை சாதிச்சு கொடுக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய்கள் செய்ய முடியாத காரியங்களை இந்த 2 ரக்காத்து உங்க அல்லாஹ்கிட்ட வாங்கி கொடுத்து. அதுக்கு நிபந்தனை என்னங்க? நிபந்தனை என்ன? யக்கீன் தான், உள்ளத்துடைய நம்பிக்கை சரியாகும். அல்ல நீ ஒருத்தன் தான் கொடுக்க முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியாதுங்கிற நம்பிக்கையோட கூடிய 2 ரக்காத். பாதுமரானா மர்கஸ் நிஜாமுதீன்ல சொன்னாங்க, ஒரு டாக்டர் தான், அவரு மாற்று மத நண்பர்கள். மாற்று மத நண்பர் அவர்கிட்ட நம்முடைய சகோதரத்தில் வைத்தியத்துக்கு போயிருந்தாரு. அவர் சொன்னாரு, மேல இருக்கவன் தான் ஷிஃபா கொடுக்கணும்னு சொல்லிச்சு. நம்ம கேட்டா என்ன நடப்பு வருது? பரவாயில்லையே, இவருக்கு கூட மேல இருக்கிற மேல நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா எப்ப வந்துச்சு தெரியுமா அந்த நம்பிக்கை? மாத்திரை கொடுத்தாரு, ஊசி போட்டாரு, ஆபரேஷன் பண்ணாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எந்த வேலைக்கு இவருடைய முயற்சிக்கு எந்த வேலையை ஆகலன்னு இப்ப யாருக்கிட்ட போறாரு? யார் உங்க கை காட்டுறாரு? இப்ப காட்டுறாரு கை. இது மாதிரிதான் இருக்கு உங்களுடைய என்னுடைய ஈமான். இந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி நம்ம எதிர்பார்க்க முடியும். எப்ப அல்லாஹ்வுடைய உதவி வரணும் நம்ம எதிர்பார்க்கணும்னு சொன்னா, எந்த வேலை செய்யப்பட முதல்ல அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அதனால ஹதீஸுடைய கருத்து, செருப்பு வார அந்து போச்சுன்னா நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்கணும்னு சொல்லப்படும். முதல்ல அல்லாஹ் கிட்ட. அல்ல நீதான் சொல்லுங்க. அப்ப பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சு காட்டான்னு பாருங்க. நீங்க அந்த பழக்கமே வரமாட்டேங்குது, கவனமே வரமாட்டேங்குது. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு பிறகு எந்த வேலையில போனாலும் இடைஞ்சலாவே இருக்கு, கஷ்டமாவே இருக்கு. ஒரு கஷ்டத்தை போக்க போனா பல கஷ்டம் வந்து சேர்ந்துருச்சு. ஒரு கடனை தீர்க்கிறதுக்காக செஞ்ச முயற்சியில பல மடங்கு கடன் அதிகமா போச்சு. வியாதி போக்க போனோம், சின்ன வியாதியை சாதாரணமா கருதி முயற்சி செஞ்சு என்ன ஆயிடுச்சு, அந்த மாதிரி போக்கு போய் பல மடங்கு வியாதி அதிகமாச்சு, கஷ்டம் அதிகமா போச்சு. காரணம் என்ன? நீ யாருக்கிட்ட கேட்கணும் அவங்ககிட்ட கேட்க. முதல்ல அல்லாஹ் கிட்ட கேட்க. அந்த நம்பிக்கை முதல்ல இருந்தா தான் அல்லாஹ் கிட்ட கேட்போம். அல்லாஹ்வுடைய ஞாபகமே வர மாட்டேங்குது. எந்த அளவுக்கு சொன்னா, பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வந்து தொழுகை வந்தாரு. பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை வர்றது கடைசி நாள் தான் வருவணும். அப்பதான் கடை விட்டு எழுந்திரிச்சு வேகமா வரும்போதுதான் தெரியும், ஓ அவசரமா ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்லிச்சு. இவர் உள்ள நுழையும்போது தாமஸ் சொல்லுவாங்க, வேகமா ஒண்ணுக்கு இருப்பார். ஒண்ணுக்கு இருந்து எந்த தொழில ரக்காத்து முடிஞ்சிருமோன்னு சொல்லி பயத்துல அவசரமா சுத்தம் செய்வார். உமர் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த அவசரமான சிறுநீர் கழித்தல் இருக்க, இது வந்து என்ன ஆகும், எந்திரிச்சு வரும்போது சிறுநீரும் கட்சி ஆரம்பிச்சு. ஒரு பக்கம் உடலும் நஜீசாச்சு, இன்னொரு பக்கம் உடையும் நஜீசாச்சு. இதோட ஒதுக்கி செய்வாரு, இதோட தொழுகுவார், அவசரமா தொழுகுவார். தொழுகையில கூட யாருக்கு சிந்தனை இருக்காது. தக்பீர் கட்டுறாரு, பள்ளிவாசல்ல வந்து தக்பீர் கட்டுறாரு, அல்லாஹ்வுடைய பேர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர மாட்டார். அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாத அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரி நிறைவேற்றக்கூடிய தொழுகை தான். இந்த தொழுகையை தொழுதுட்டு கையேந்து அல்லாஹ் கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? யா அல்லாஹ், என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துரு, கஷ்டத்தை போக்கிடு, எனக்கு உலகத்தை மேன்மையாக ஆக்கி.
இனி எந்த தொழுகையை நீ சிறப்பாக முறையாக ஆக்கணுமோ அதை ஆக்கல. இந்த தொழுகையை என்ன செய்யுது? இந்த தொழுகை யாழ்லா இவன் என்னை கெடுத்தது போல இவனை கெடுத்துன்னு பந்துவச்சு ஜனவாளி சோழ அல்லா விளங்கி அமைச்ச தொகுதி செய்வாங்க. தீனு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. முஃப்தி சார் ராமத்துலானி அவங்க சொன்னாங்க, தீனுடைய எந்த ஒரு அழுக்கானையும் நான் சின்னதுன்னு சொல்றது எனக்கு பயமா இருக்கு. சின்னதுன்னு சொல்றது எனக்கு பயமா இருக்கு. எல்லாமே பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அமல். அது எதுவாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அவயவங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா அமல்களும் மிக சக்தி வாய்ந்த அமல்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானம் அங்கு எந்த விதமான அது பலகீனமும் கிடையாது, குறையோ கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட அமல்கள் அது நம்ம வாழ்க்கையில வரணும்னா முதலாவது நிபந்தனை என்ன? முதல்ல என்னுடைய நம்பிக்கை சரியா, அல்லாஹ் நீதான் எல்லாம் செய்யப்படும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் எதுவுமே இல்லாம எல்லாம் செய்யும். அல்லாஹ்வுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவையா. இதுதான் நம்முடைய கலிமா. இது சரியாயிடுச்சு. இதுக்கு பிறகு நீ செய்யக்கூடிய அந்த தொழுகையா இருக்கட்டும் அல்லது எந்த அமல் செஞ்சாலும் சரி, அது அல்லாஹ் கிட்ட இருந்து இழுத்துட்டு வந்து சேர்த்துறான். ரஹ்மத்தை பரக்கத்தை அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுக்கு அல்ல காரணமாக. இன்னைக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னங்க? உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறகு ஒரு நாள் வரப்போகுது, இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். இந்த குறைஞ்ச காலம் தான். ஹதீஸுடைய கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய வயசு 60-70 மத்தியிலும் சொன்னாங்க. இந்த குறைஞ்ச காலத்துல நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய ஒரே சொத்து என்னங்க? நீ பாதுகாக்க வேண்டியது, நீ அதை பலப்படுத்த வேண்டியது, அதை எடுத்துட்டு போக வேண்டியது வேற எதுவும் கிடையாது. எதுவும் எடுத்துட்டு போக முடியாது இந்த ஒன்றை தவிர நம்பிக்கை தான். ஈமானத்தான் நம்ம எடுத்துட்டு போவோம். ஈமானுடைய தரை எப்படி இருக்குதோ அப்படிதான் உலகத்துல நம்ம வாழக்கூடிய காலமெல்லாம் நம்முடைய அமல்களுடைய கருதமா இருக்கு, கபூலியத்து இருக்கு. ஈமானுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி ஆகிறது அந்தஸ்தான ஈமானுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய தரம் எங்க இருக்குன்னு பாக்குறோம். என்னுடைய ஆகிறதுடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா எங்க நிர்ணயம் செஞ்சு வைக்கிறான், எந்த சொந்தத்தில் எனக்கு இடம் கொடுக்க போறான் அப்படிங்கறத மரணத்துக்கு பிறகு போய் பார்க்கணும். கட்டாயம் உலகத்திலே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் என்ன அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறேன், நான் என்ன அந்தஸ்து தீனு கொடுத்திருக்கிறேன், என்கிட்ட எவ்வளவு நேரம் கொடுக்க முடிஞ்சிச்சு, என்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கொடுத்துட்டு இருக்கேன், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறேன், வருஷத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுத்துருக்கேன். இதுதான் அல்லாஹ் தஆலா சேர்த்து வச்சு உனக்கு அல்லாஹ் நாளைக்கு கொடுக்க போறேன். நீ உன்கிட்ட எந்த விதமான நேரமும் இல்லைன்னு சொல்லிட்ட, நேரமே இல்லைங்க. அல்லாஹ் என்ன சொல்ல போறான்? இதுதான் திரும்பி உனக்கு சொல்ல போறான். இந்த உலகத்துல நமக்கு எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னால காமிச்சிட்டு கண்ணுக்கு மறைவா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் ஒருத்தர் மறைஞ்சிருக்க. நாளைக்கு இதெல்லாம் மறைஞ்சிடும். அல்லாஹ் ஒருத்தர் நமக்கு எல்லாத்துக்கும் முன்னால தெரிவார். அப்ப அங்க நீங்க அல்லாஹ்க்கு முன்னால போய் நிக்க போகும்போது அல்லாஹ் தஆலா ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிறாங்க. உங்களை எப்படி எல்லாம் நான் உலகத்துல உண்டாக்கி வளர்த்து ஆளாக்கி வாழ வச்சிருக்கேன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறாங்க, நீ எப்படி இருந்த, நீ எப்படிப்பட்ட ஆளாக. ஒரு அட்ரஸே கிடையாது, ஒரு அட்ரஸே கிடையாது. விலாசம் சொன்னா இன்னைக்குதான் உங்களுக்கு விலாசம். கொஞ்ச நாளைக்கு முன்ன என்னங்க விலாசம்? உமர் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீ காற்றுடைய துகள்கள் இருந்த மண்ணோட மண்ணா கிடந்து தண்ணீர்ல கலந்துகிறது. இது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஒண்ணு சேர்த்து அதை தானியமாக ஆக்கி பிறகு அதை தாய் தாப்ப உண்ண வச்சு அது நீர் துளியாக மாற்றி அதை கர்ப்ப அறைய இருட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சான். 3 விதமான இருட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு உன்னை என்ன செஞ்சான்? உற்பத்தி செஞ்சு. யாரால முடியுமா? முடியுமா? யாரால முடியுமா? இருட்டாக போச்சு, எல்லாமே தலைகீழாகி போச்சு. எந்த வழியும் செய்ய முடியாது. இரவை கூட பகலாக்கிட்டு தான் வேலை செய்யறாங்க மனுஷன். ஆனா இருட்டுக்குள்ள அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா 3 விதமான இருட்டுக்குள்ள என்ன ஒண்ணு உற்பத்தி செஞ்சு. அழகான உருவம், கை காலு கண்ணு, எந்த குறையும் கிடையாது. தாய் மரண போராட்டத்துக்கு பிறகு பெற்றெடுக்கக்கூடிய இந்த குழந்தைய பார்த்த உடனே அவருடைய உள்ளத்துல எல்லா கவலையும் கஷ்டமும் போயிட்டு மனசு சந்தோஷப்படும். அழகான முறையில உன்னை நான் என்ன எல்லாத்தையும் வச்சு உன்னை வெளியாக ஆக்க. பிறகு அந்த தாயுடைய உள்ளத்துல எவ்வளவு அன்பு பாசத்தை போட்டேன். ராத்திரி எல்லாம் பகலெல்லாம் உழைச்சு பாடுபட்ட தாய் உன்னுடைய சின்ன முளைகள் சத்தம் கேட்டா கூட போதும், அவ கண் விழிச்சு உன்னும் இரவெல்லாம் பாதுகாக்கக்கூடியவளா. இந்த அன்பு யார் போட்டது? இன்னைக்கு வளர்ந்து கை கால் கொஞ்சம் தெம்பு ராகத்து வந்துருச்சு, ஒரு தாக்கத்து வந்து சக்தி வந்துருச்சு, என்னால நடக்க முடியுது, பேச முடியுது, ஏதோ செய்ய முடியுது. பிற என்ன செய்யறோம்? இன்னைக்கு எல்லாத்தையும் முன்னால வச்சோம், ஆனா யார மறந்துட்டோம். அல்லாஹ் கேட்கிற மா வர்றக்க பிரபிக்கல் கரி,
உன்னை எதுப்பா என்ன விட்டு தூரமாக ஆக்கிடுச்சு, எதுப்பா என்ன மறக்கடிச்சிச்சு. அல்லாஹ் எப்படி கேட்கறான். நம்ம வீட்டுல பார்த்தா வயசானவங்க தாதா நானா யாராவது இருப்பாங்க. நம்ம கூப்பிட்டா ஏன் கூட கேட்கல, வேகமா ஓடுறோம் ஒடியாடுறோம்னு சொன்னா அப்ப அவர் நினைச்சுவாரு வயசானவர், ஏண்டா உங்க அப்பனை எப்படி நான் வளர்த்தேன் தெரியுமா, நான் எப்படி உன்னெல்லாம் நாங்க ஆளாக்கணும், நான் எப்படியெல்லாம் உனக்கு ஒத்தாசை செஞ்சேன், உபகாரம் செஞ்சேன், நீ என்ன நீ நம்மளை கண்டுக்கிறவே மாட்டேங்கிற கேட்கிறாரா இல்லையா. அல்லாஹ் இப்ப இதுக்கு உன்னை பார்த்து என்ன பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். காதுல விழுகல, விளங்க மாட்டேங்குது. நீ ஓடுற முடியாடுற, கடைக்கு போகணுங்கிற, வியாபாரத்துக்கு போகணும், ஆபீஸுக்கு போகணும், அதுக்கு போகணும், சரிதான் காசு சம்பாதிக்க போகணும். இது காதுல விழுந்துகிட்டு இருக்கு. எப்படி விழுகுது? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அந்த சத்தத்து மூலியமா அவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். குர்ஆன் எடுத்து விரிச்சு பாரு, அதுல என்னென்ன உனக்காக எழுதி வச்சிருக்க ஆயத்துக்க படிச்சு பாரு. நேரம் இல்ல இருக்கு, பேப்பர் படிக்க நேரம் இருக்கு, நியூஸ் கேட்க நேரம் இருக்கு, இன்றைய தேர்தல் நிலவரம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இருக்கு. ஆனா நேரம் எதுக்கு இல்ல? என்னை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, நேரம் இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், கர்ரக ரப்பிக்கல் கரீம், இப்படிப்பட்ட கிருமி உள்ள உபகாரத்தை எஜமான மறக்கிறது எதுப்பான்னு கேட்கிறான். பிறகு கேட்கிறான், நீ நாளைக்கு நம்மகிட்ட வரமாட்டேன்னு நினைக்கிறியா? பிறகு கேட்கிறான் அல்லாஹ், இப்படியே இருந்துவியா? இந்த வாழ்க்கை உனக்கு நின்றுமா? இந்த ஹயாத் உனக்கு எப்போ நினைச்சு இருக்குமா? ஒரு நாளைக்கு நீ உன்னுடைய முடிவுக்கு பிறகு நீ என்கிட்ட கொண்டு வரப்பட மாட்டேன்னு நினைக்கிறியா? உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்துட்டு சொன்னா யாரும் எதுவும் சேர்ந்து அங்கதான் போய் நிற்போம். ஒரு பலகீனமான ஆட்டுக்குட்டியை போல அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு போய் நிக்க வைக்கப்படும். நம்ம என்ன பதில் சொல்லணும்? என்ன வாபஸ் விடு, அல்லாஹ் அக்பர். நடக்க முடியாத காரியம் ஒண்ணு இருக்குன்னா அது ஒண்ணுதான். அது கரடியா கருத்து பிரயோஜனம். ஆனா எதாவது செய்யணும், எங்கே செய்யணும். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, யாருக்கு நேரம் இல்லை? ஏன்னா படைச்ச ரப்புக்கு நேரம் இல்லை. நீ அவங்கிட்ட கொடுத்து பாரு, அவன் உனக்கு எப்படி அல்லாஹ்தால கண்ணியமான சிறப்பான வாழ்க்கை அல்லாஹ் உனக்கு கொடுத்து காட்டுறான்னு பாரு. அல்லாஹ்வுக்கு கொடுத்து யாரும் வீணா போனதில்லை. அல்லாஹ்வுக்கு கொடுக்காம தடுத்து யாரும் வாழ்ந்தது அல்லாஹ் விளங்கி அமைச்சு தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் தால சில பேர்களை ஜமாத்துல உடனடியா போறதுக்கு தயாராக ஆக்கி வச்சிருக்க அல்லாஹ்வுல கபூல் செய்வானா. பல பேர் இந்த பயான்லாம் கேட்டு நம்ம வாபஸ் போறோம், ஆனா மனசுல ஒரு கவலை எடுத்துட்டு போறோம். என்னங்க, நாங்களும் இந்த மாதிரி எங்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் கொடுக்க சொல்லி நம்ம மனசுல நியத் வைத்த ஐஸ்வர்யை நியத் வைத்த பரக்கத் என்னும் போல வாழ்க்கணும். நாங்க ஆசைப்பட்டோம் அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வோம். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எந்த விதமான தடங்களும் கிடையாது. நம்மளை படைச்சதுல இருந்து உலகத்துடைய ஏற்பாடுகள் எல்லாம் எதுக்காக? தீன்படி நடக்கிறதுக்காக, தீனுடைய வேலை செய்யறதுக்காக, தீன்தாரியா வாழ்றதுக்காக தான். தீனுக்கு தடங்களாக இருக்குதுங்க, துன்யாவுக்கு தான் சாதகமா இருக்குது. அப்படி ஒரு கால் அல்லாஹ் ஒருத்தர் கூட வைக்கல, ஆணுக்கு வைக்கல, பெண்ணுக்கு வைக்கல, ஒருத்தருக்கு வைக்கல. ஏழைக்கோ பணக்காரனுக்கு எந்த விதமான பாகுபாடு அல்ல செய்யும். எல்லாத்துக்கும் சாதகமான சூழ்நிலை கொடுத்திருக்கேன். ஆனா நாங்க மனசுல கொண்டு வரல, அதனாலதான் எங்களுக்கு பாரமா தெரியும். இன்னைக்கு நம்ம மனசுல கொண்டு வந்துட்டோம், இன்ஷா நான் போய் தான் தீரணுங்க அப்படின்னு நீங்க எத்தனை வச்சுக்கிட்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்வான். நீங்களே பாப்பீங்க எத்தனை பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க, வருஷம் வருஷம் போய்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம், அந்த நாட்டுல ஒரு இஸ்திமா நடந்துச்சு, அங்க ரமானிக்கு தோடு. பிறகு சொன்னாங்க அங்க இருக்க பொறுப்புதாரி வாபசி சில ஜமாத் முன்வழிப்பு செஞ்சிருக்காங்க, அவங்க வாபசி போறாங்க, அவங்களுக்கு வாபசி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. வாபசியில நாங்க கேட்டோம் அந்த ஜமாத்தை பார்த்து, நீங்க இதுக்கு முந்தைய எத்தனை சில்லா முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவரு சொன்னார். ஒரு பெரிய மனுஷன் எழுந்து சொன்னாரு, 18 சில்லாக்கள் முடிச்சிருக்கிற இஸ்திகாமா அப்படின்றார். நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இது வரல எல்லாரும் 18, 13, 10 இப்படி வேணா சொல்லி கேள்விப்படும், இஸ்திகாமான்னு சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை. அது ஒரு பெருசா தீனுடைய வேலை நடக்கூடிய நாடு இல்ல, ஒரு சின்ன ஏழை நாடு. 500-600 பிரதேசம் தான் அங்க இருக்குது, பர்சன்டேஜும் கம்மி. அவர் சொன்ன இஸ்திகாமா அப்படின்னாரு. சரி, இஸ்திகாமான என்னங்கன்னு கேட்டோம். அவர் சொன்னாரு, வருஷமும் அந்த மாசமும் தவறாம சில்லா போயிட்டு, வருஷமும் மாசமும் தவறாம இஸ்திகாம சில்லா. இன்னொரு வாலிபர், அவருக்கு அவ்வளவுதான் 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவரை கேட்டோம். அவர் சொன்னாரு 12 சில்லா, 12வது சில்லா இப்ப நான் இப்ப கொடுத்திருக்கிறது அது இஸ்திகாமான்னு சொன்னார். இது மாதிரி அந்த சாத்தியெல்லாம் சொன்னோம்னா அந்த பொறுப்புதாரிட்ட நம்ம கேட்டோம், இந்த ஜமாத்தை வச்சு என்னங்க வேலை செஞ்சீங்க, என்ன மாதிரி வேலை வாங்கினீங்க? அவர் சொன்னார், இந்த நாட்டில் புறப்பட்ட 60 ஜமாத்தையும் தஷ்கீல் வசூலுக்கு இந்த ஜமாத்தை தான் போட்டோம்னு சொன்னார். அல்லாஹ் நமக்கு வேலையை அமைச்சு தௌஃபீக் செய்வானா. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த கார்மிதார் சொல்ல நோக்கம் என்ன? நீங்க மனசுல வச்சு அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சிருவான், வாரத்துல பைசலா பண்ணிடுவான்.
உங்களுக்கு துணியா அந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு சாதகமாக ஆகிடுது. ஒரு பாக்கியசாலி யாருன்னு சொன்னா ஹதீஸுடைய கருத்து, அவனுக்கு கை கால் எல்லாம் எந்த இடத்துக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய தகுதி உள்ளவன் அல்ல ஆக்கிட்டான்னு சொன்னா அந்த அமல் செய்யறது அவனுக்கு எப்படி இருக்கும்னு ஆசையா இருக்கு. அந்த அமல் செய்யறது அவனுக்கு என்ன கை கால அதுக்கு சாதகமாக ஆயிடும். நமக்கு அந்த மாதிரி அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சில பேர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு போறாங்க. பல பேர் இங்க வந்தோம், நேரத்துல இருந்து இன்னைக்கு வரல, பல நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம். எங்க மனசுல ஆசை வருதுங்க, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உடனடியா இல்லைன்னு சொன்னாலும் 4 நாள்ல, ஒரு வாரத்துல, 10 நாள்ல நாங்க தயார் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் இப்ப இங்க இஸ்திமாவுக்கு வந்து எங்க மனசுல ஒரு மாற்றம் வந்து நாங்க புறப்படலாம். கொஞ்ச நாளாச்சு போகவே இல்லை, அல்லது போய் ரொம்ப நாள் விடுபட்டு போச்சு, அல்லது புதுசா எங்களுக்கு மனசுல வந்து அப்படிப்பட்ட மக்கள் எதிர்ப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க 4 மாசமோ 40 நாளோ புறப்படணும்னு சொல்றோம். அல்லாஹ் கபூல் செய்வாங்க. கொஞ்ச நேரம் நில்லுங்க மற்றவங்களுக்கு எந்த அதான் இங்க வந்தோம், இங்க வந்ததுக்கு பிறகு எங்க மனசுல வந்து இப்ப மாமூலா ஒரு வாரம் 10 நாள போகக்கூடிய பழைய கார்பன் இருப்பாங்க, அவங்க எந்திரிக்கணும் கேட்டாங்க, அவங்க போவாங்க. இங்க வந்தோம் எங்களுக்கு கவலை வந்துச்சுங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு நாள் எப்படியோ இருந்துட்டோம், இனிமேலாவது எங்களுடைய தரத்தை அமைச்சுக்கொள்றோம். அல்லாஹ் கிட்ட வாழ்வு கொடுக்கிறாங்க, என்னுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கையை மேன்மை ஆகிக்கொள்ளும். கொஞ்சம் எந்திரிக்க பாக்கணும். நீங்க நீயத்து வயசா பாருங்க, என்ன போல வாழ்க்கை இதுக்குன்னு கொடுக்க முடிவு செஞ்சுட்டீங்க. இதுக்கு தகுந்த மாதிரி உங்க துன்யாவில் சலாமத், உங்க தீனு சலாமத், உங்க குடும்ப சலாமத், எல்லாம் சலாமத். உங்களை எல்லாம் முன்மாதிரி ஆக்கிடுவான். மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அவங்களும் தீனுடைய வேலை செய்யக்கூடிய உங்களை பார்த்து வெளியே நடக்கக்கூடிய மக்கள் ஆயிடும். எந்திரி, தைரியமா எந்திரி. 4 நாள்ல, ஒரு வாரம், 10 நாள்ல, ஒரு மாசத்துல எந்திரிச்சு போனாச்சு. புதுசா தயாராகுங்க இன்ஷா அல்லாஹ். மனசுல வச்சு கேட்டீங்கன்னா குடும்பம் சத்தியமா குடும்பம் அல்லாஹ் தான். நீங்க கேட்டு பாருங்க, ஒரு முயற்சி செய்யுங்க. இப்ப ஒண்ணு உங்கள்ட்ட சொத்து டெபாசிட் எதுவும் கேட்கல, உங்களை நியத்து வைங்க, உறுதியா அல்லாஹ் தான் அவங்க தோப்பிச்சுவோம். ஒரு மாசத்துக்குள்ள புறப்படுறோம், எந்திரிங்க. ஒரு மாசத்துக்குள்ள எந்திரிப்பா, தைரியப்படுங்க. ஒரு மாசத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சுட்டு போலாம். இன்ஷா அல்லாஹ் என்ன வேலை வெட்டி இருந்தாலும் சரி. கொஞ்சம் அப்படியே பின்னால ஸ்பெஷல் கேமரா போய் தர்த்தீப் செஞ்சு அப்படியே போறீங்க, பின்னால போய் தர்த்தீப் செஞ்சுட்டு இங்க வந்து திரும்ப உட்காருங்க. மீதி விஷயங்களை கேட்டாங்க. யாருக்கு தர்த்தீப் ஆயிடுச்சா உட்காருங்க, யார் தர்த்தீப் ஆயிடுச்சா உட்காருங்க. ஜனவரி சோழ ஒரு பக்கம் அல்லாவுடைய பாதையில ஜமாத்துக்கு புறப்படுறாங்க. 4 மாசத்துக்காக வேண்டி அவங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் காலையில சுபுல இருந்து ரவாலிக்கு பயன் செய்வாங்க. ரவாலிக்குங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம், ரொம்ப அவசியம். ரவாலிக்கு கேட்காம என்ன போய் அமல் செய்யணும்னு தெரியாம போய் ஜமாத் என்ன செய்யும், எப்படி நேரங்கால செலவு செய்யணும், எந்த அமல்ல எப்படி ஈடுபடணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை விளங்காம போனோம்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆபாரம், ஒரு சுற்றுலா மாதிரி இருக்கிற எந்த விதமான தரிபியத்தும் ஆக மாட்டாங்க, திரும்பி வந்துடுவாங்க. அதனால அவசியம் ரவாலிக்கு கேட்கணும். ரவாலிக்கு கார்வுதாரி வாபசிங்கிறது அந்த ஜமாத்து ஒழுங்கா முடிச்சு அது தரிபியத்தாகி வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வழிமுறை. அந்த மனுஷன் என்ன வருவாரு, திரும்ப போய் ஒழுங்கா வேலைச்சுவார். இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து ஒண்ணு சொல்லுங்க, மற்றவங்க உட்காருங்க. சில முக்கியமான விஷயங்கள் பிறகு துவா செய்வாங்க, உட்காருங்க. திரும்ப போறவங்க அவங்க அல்லாஹ் தஆலா அவங்களே கபூல் செய்வானாக. ஒரு கவலையோடு நம்ம போகணும். எதுக்கு வந்தோம், ஒரு கொள்முதல். என்ன கொள்முதலுங்க, எல்லா கொள்முதலும் எல்லா இடத்துலையும் வாங்க முடியும். ஆனா அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இப்படிப்பட்ட மஜ்லிஸ்ல தான் வாங்க முடியும். எங்களுடைய உள்ளத்துடைய கவலை மாற்றங்கள் ஏற்பட்டு, எந்த கவலை இருந்துச்சோ துனியாவுடைய கவலை எடுத்து போட்டு அல்லாஹ்வுடைய பிரியத்துக்கும் பொருத்தத்துக்கும் எங்க வாழ்க்கை அமையணுமே அப்படிங்கிற கவலையோடு இங்க இருந்து நம்ம திருப்போம். அப்ப அப்படி போய் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கணும். ஈமானுடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த முறையில எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இது வந்து நம்ம மொஹல்லாவுல நம்ம பார்த்திருப்போம், ஜமாத்து கஸ்ட்ல வருவாங்க, அவங்க வந்துட்டாங்க சொன்னா கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம உள்ளுக்குள்ள பூந்துட்டு என்ன செஞ்சிருப்போம், அங்க இல்லைன்னு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சு. அது நம்ம தொழிலாளியா இருந்தா கூட பள்ளிவாசல்ல மஜ்மா ஜமாத்து உட்காருவாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டே திரும்ப ஜமாத்தே வந்திருப்பாங்க, அதை பத்தி நம்ம கண்டுக்கிற மாட்டோம். இது ஏதோ ஒரு
என்னங்க பவும் வந்திருக்குது, அது வேலையை அதை பார்த்துக்கிட்டு சொல்லி எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, அப்படி வந்திருக்கும். இனிமே நம்ம அந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு போகக்கூடாது. இனி நம்ம என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த உழைப்பு, அந்த கவலை எங்களுக்கு அதுல பங்கு இருக்கு. எத்தனையோ பேர் அழுது தொழுது முயற்சி செஞ்சு இன்னைக்கு நம்மளாம் இந்த மாதிரி நல்ல இடத்துல கொண்டு உட்கார வைக்கிறது காரணமாக ஆக்கி வச்சாங்க. இனி எங்களுக்கு அது மாதிரி ஒரு பொறுப்பு இருக்கு. திரும்ப போய் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நாமளும் இந்த மாதிரி ஒரு முயற்சி செஞ்சோம் பாருங்க. ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிப்படும். சென்று போன நபிமாருடைய உம்மத்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. அவங்க எதுவா தான் சரி, அவங்க நபிகிட்ட சொல்லி கேட்டுதான் வாங்கிக்கிற முடியும். இஸ்திமாயாக எந்த விதமான முடிவு அவங்களால எடுக்க முடியாது. இஸ்திமாய் முடிவு எதுவும் எடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த உழைப்பை கொண்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அப்படியே அல்லாஹ் தஆலா பைசா செய்யும். இங்க இருக்கக்கூடிய நல்லோருடைய கூட்டம் எந்த ஒரு நல்ல காரியத்தை பத்தி முடிவு எடுத்தது அப்படியே அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாழ்ந்த காலம் ரொம்ப குறைஞ்ச காலம். 23 வருஷம் தான் அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்தார். நுபுவத்துடைய ஒரு பெரிய ஒரு காலம், அதிகமான காலம் எங்க போச்சு? 13 ஆண்டுகள் மக்காவில், மக்கத்துல் முக்கர்ரமாவில். அங்க சரியான அவங்களுக்கு என்ன ஜனகண்ட ஒத்துழைப்பு கிடைக்கும். ரொம்ப குறைவான எண்ணிக்கை, விரைவிட்டு எண்ணக்கூடிய அளவு தான் மக்கள் தயாராக. ஆனா எப்ப மதீனாவுக்கு வந்தாங்களோ அங்க ஒரு மாபுல் 10 வருஷம் தாங்க. 10 வருஷத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க சொன்னா 100க்கு 100 தொழுகையாளி அல்ல, 100க்கு 100 ஷரியத் படி இல்ல. முன்மாதிரி பார்க்கணும்னு சொன்னா மஸ்ஜித் நபவிக்கு வாங்க, இல்லாட்டி மதீனா முனவராவுக்கு வாங்க. யாரு ஊருக்குள்ள வந்தாலும் சரி, இல்ல மஸ்ஜிதுக்கு வந்தாலும் சரி, அவங்க உள்ள ஒரு பெரிய மாற்றத்தோடு இருக்கும். எப்படிப்பட்டவங்க? மாற்றமான கருத்துடையவங்க. தீன் சரியில்லை, இஸ்லாம் சரியில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியில்லை அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தவங்க கூட இந்த இடத்துக்கு வந்தவன மனசு மாறி அப்படிப்பட்ட நல்ல என்ன மாவுல உருவாக்கி கொடுத்திருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நாங்க எவ்வளவு காலம் நாங்க எங்க முஹல்லாவுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட வரல. எத்தனை பர்சன்டேஜ் தொழுகை இருக்குது? 5%, 10%, 15%, இன்னும் 70%, 80%, 85% எங்க இருக்குது? வெளியில இருக்கிற பள்ளிவாசலுக்குள்ளே வரல மக்கள். ஜும்மாவுக்கு கூட நீங்க பாருங்க, இன்னும் கூட நீங்க நினைச்சுக்கிறீங்க பெருநாளுடைய தொழுகை தான் தொழுவாங்கன்னு சொல்லி, அது கூட வர்றதில்லை. ஒரு ஆளு பக்ரீத்துடைய தொழுகைக்கு பிறகு ஆடு எடுக்க வந்தான். எப்படா தொழுதை இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்து நிக்கிறேன்னு கேட்டு நம்மளே தொழுது சீக்கிரமா வந்து அவன் ஒண்ணுமே சொல்லல, பதிலே சொல்லல. எங்கடா தொழுது? நீ பின்னால தொழுதியா முன்னால தொழுதியா? ஒரே ஈதுக்கா ஒரே இடம் தான் தொழுகை இருக்குது நம்ம ஊர்ல, எங்க தொழுது? அதெல்லாம் கேட்காதீங்க பாய்ட்டா. அங்க கசாய கடையில அறுத்துக்கிட்டு இருங்க. அது இப்ப நீங்க எல்லாம் தொழுதுட்டு வந்திருப்பீங்கிற பட்சத்துல முன்னால வந்துட்டு அவ்வளவு. அப்புறம் ஈடு கூட பள்ளியாச போறது இன்னைக்கு இருக்காங்க மக்கள். இப்ப இவங்க ஒரு தடவை ஃபாரூக் பாய், அவங்க பெங்களூர் ஃபாரூக் பாய், அவங்க சொன்னாங்க, ஒரு மனுஷன்கிட்ட தீனும் இல்ல துன்யாவும் இல்லை. தீனும் இல்ல துன்யாவும். தீனு இல்ல துன்யாவில் என்னங்க? துன்யாவுடைய எந்த அந்தஸ்தும் கிடையாது, எந்த 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 ஒரு வசதி வாய்ப்பும் கிடையாது. அன்றாடு வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி சம்பாதிச்சு சாப்பிடக்கூடியவங்க. தீனை பத்தி எதுவுமே தெரியாது இருந்தால் தீனும் இல்ல துன்யாவும் இல்லை. ஆனா நம்முடைய பெரிய ஒரு சொத்து அவங்ககிட்ட இருக்குன்னு சொன்னார். நம்முடைய ஒரு பெரிய சொத்து அவங்ககிட்ட இருக்கு. என்னங்க அந்த சொத்து? அவன்கிட்ட கொஞ்சம் நளினமான முறையில அன்பா பண்போட பாசத்தோட பேசி அவனை பள்ளிவாசல கொண்டு சேர்த்துட்டீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட வச்சு ஒரு 3 நாளைக்கு தீனுடைய உழைப்புல அவனை ஈடுபட வச்சுட்டீங்கன்னு சொன்னா அவன் வாழ்நாள் செய்யக்கூடிய பூரா நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து. இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் இதுக்காக ஏதாவது ஒரு டெபாசிட் கேட்கிறாங்க, ஒரு ஏதாவது ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இருக்குதா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு பெரிய பயான் அடிச்சு கொண்டு சாங்கினால ஒரு பெரிய ஒரு விளக்கமான அவருக்கு உரை ஆற்றணும், அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மக்கள்கிட்ட பழகினாங்கன்னு சொன்னா, அந்த பழக்கத்தின் பேர்ல ஒரு சஹாபி சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. ஆனா எனக்கு இஸ்லாத்தின் மேல நம்பிக்கையே கிடையாது. சஹாபி சொல்றாரு, எனக்கு இஸ்லாத்து மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா நபியுடைய முஹப்பத்தின் காரணமாக நான் இஸ்லாத்துல சேர்ந்தேன், இஸ்லாம் ஏற்றுக்கிறேன். பிறகு ஒரு நேரம் வகி வந்துச்சு, இந்த ஆயத்துக்கள் அது என் இஸ்லாத்துல உறுதிப்படுத்து, என் உள்ளத்துல உறுதி உண்டாக்கிட்டு சொல்றேன். அப்ப நம்முடைய நடவடிக்கை, நம்ம முஹப்பத் இன்னைக்கு நம்மகிட்ட அந்த பழக்கமே இல்லை. நம்ம குடும்பத்தார் கூட கூட நாங்க நல்ல எண்ணத்தோட பழகிறோம், அண்ணன் தம்பியோட, இந்த மனைவி மக்களோட, அண்டை வீட்டுக்காரரோட. எங்கேயாவது போய் பெண்கள் பயான் ஒன்று வைக்கணுங்க, அதாவது பெண்கள் ஜமாத்து தங்க வைக்கிறான்,
அப்படி சொன்னா இந்த வீட்டுல தங்க வச்சுக்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. அந்த வீட்டுல தங்க வச்சா அது முகலால் யாரும் வரமாட்டாங்க. அல்லது கொஞ்சம் பேர் வருவாங்க, பல பேர் வரமாட்டாங்க. ஏன் இந்த நிலைமை? நம்முடைய அஹ்லாக், நம்முடைய குணம் எப்படி இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட பண்புகளை வளர்த்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கு முன்மாதிரியாக. குறைஞ்சபட்சம் நம்முடைய குடும்பத்தார்களோட, நம்முடைய உற்றார் உறவினர்களோட நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோம்னு சொன்னா அந்த மாதிரி நம்ம நடக்கணும். அவங்களுக்கு தீனுடைய விஷயம் விளங்கலன்னு சொன்னாலும் எங்க பேர்ல இருக்கக்கூடிய பிரியத்தினா எங்க பேச்சு கேட்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு நல்ல விஷயம் தான் சொல்றோம், ஆனா நீ சொல்ல நான் கேட்க மாட்டேன். என்ன சொல்றாங்க மக்கள்? என்ன சொல்றாங்க? குர்ஆன் தான், ஹதீஸ் தான், ஆனா நீ சொல்லாத, நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன். நம்ம பேர்ல இருக்கக்கூடிய என்னங்க வெறுப்பு காரணமா மக்கள் நம்ம பேச்சு கேட்கிறாங்க. நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் மக்கள்கிட்ட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை இருக்காங்க. பரவாயில்ல, எனக்கு சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டமான பரவாயில்ல, மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்படக்கூடாது. எவ்வளவு ஒரு உயர்ந்த விஷயம். சஹாபாக்களை இந்த மாதிரி படைக்க வச்சிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல தன்னுடைய தான் கஷ்டப்பட்டு பிறகு சொன்னாங்க, அதை அவங்க எடுத்து நடக்கிறதுக்கு அவங்க லேசாங்க. நம்ம அப்படியே சொல்றா இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், வெறும் பயான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம கிட்ட அது வாழ்க்கை இல்லாதனால மக்கள் எடுபடாது, பேச்சு எடுபடாது. நல்ல எண்ணத்தினாலையும் நல்ல குணத்தினாலையும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும், செழிப்பா இருக்கும், கண்ணியப்படுத்தப்படுவோம். மற்றவங்களும் நம்மளோட இணைஞ்சு நடக்கிறது காரணமா மக்கள் நம்மளோட இணைஞ்சிருவாங்க. அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, உறவினர் குடும்பமா இருந்தாலும் சரி, மொஹல்லாவா இருந்தாலும் சரி. ஒன்னும் தெரியலன்னு சொன்னாலும் நீங்க போனா சொல்லுங்க, நானும் வரேன்னு சொல்லுங்க ஜமாத்து. எதனால? நம்முடைய குணத்தினால, நம்முடைய அஹ்லாக்கினால நம்ம அந்த மாதிரி ஆக்கணும். ஹதீஸ்ல இருக்குது, மீதானுடைய தட்டை கிடக்க வைக்கிறது உன்னுடைய நல்ல குணம், சொர்க்கவாதின்னு சொல்லப்பட்ட நல்ல குணம். இன்னைக்கு என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம புரிஸ்டீஜ் பார்த்துருவோம், அல்ல என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு யார் எப்படி போனாலும் சரி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு எண்ணம், இதுதான் நம்மளை கெடுத்து வீணாக்குறது. நீங்க மற்றவங்க நல்லா இருக்கணும் உங்களுடைய எண்ணம் வைங்க உள்ளத்துல, அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருக்கும். உமர் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு கிலோ அல்வா துண்டு கொண்டு வந்து வச்சாங்க, 4 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க ஒவ்வொரு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. யாரும் எடுத்து சாப்பிடுறதுக்கான இல்ல, அவரு சொல்றாரு நீங்க சாப்பிடுங்க, இவரு சொல்றாரு நீங்க சாப்பிடுங்க. கடைசியா ஒருத்தர் பார்த்தாரு, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறது போல ஒரு கை பிச்சு அவருக்கு கொடுத்தாரு, அடுத்த கை பிச்சு இவருக்கு கொடுத்தாரு, இன்னொரு கை இவருக்கு பிடிச்சு கொடுத்தாரு. எல்லாரும் சாப்பிட்டாங்க, ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டாங்க. ரெண்டாவது ஒரு கை பிச்சு கொடுத்தாரு, இவருக்கு அவருக்கு கொடுத்தாரு, இவருக்கு கொடுத்தாரு. இவங்க 2 தடவை சாப்பிட்டாங்க. அவர் ஒண்ணுமே சாப்பிடாம கொடுத்துக்கிட்டவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வெக்கமா போச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, நாங்க கொடுப்போம் சொல்லி அவரு பிச்சு ஒரு தடவை கொடுத்தாரு, அவரு கொடுத்தாரு, இவரு கொடுத்தாரு. இப்ப இவருக்கு 2 தான் அவங்க சாப்பிட்டாங்க. இவங்க 3 பேர் ஆளுக்கு ஒரு தடவை கொடுத்தாங்க. இவரு எதுவும் சாப்பிட்டாரு, இவரு எதுவும் சாப்பிட்டாரு. உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு நம்ம மனசுல வரணும். சும்மா பொதுவா கடைகள் எழுதுவான், விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்னு சொல்லி இல்லையா? நீ கொடுத்து ஒரு பெரியவங்களுடைய சம்பவம் வருது, எப்பவுமே அதிகமா செலவு செய்வாங்க, தானம் தர்மம் செய்வாங்க. இன்னைக்கு அந்த நிஜாத்தே வரமாட்டேங்குது. கருமி யாரு தெரியுமா? கருமி கடப்பாறை, மம்முட்டி, அந்த அந்த இது இருக்குல்ல சட்டி, சாந்தி சட்டின்னு சொல்லி, இதெல்லாம் தேய போறது இல்லை, இதெல்லாம் தேயாது. இது கூட நீ வந்து கொடுக்கறதுக்கு யார் இல்லைன்னு சொல்லி நீதான் கஞ்சன்னு சொல்ல. கஞ்ச நம்ம மனசார எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு ஆசைப்படும். மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வச்சாவே, நல்லா இருக்குன்னு எண்ணம் வச்சாவே முதல்ல நம்ம நல்லா போயிடுவோம். எப்படிங்க சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் வருது. பாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
காலையில இருந்து ராத்திரி வரணும், அதாவது மாலை வரணும், பஞ்சு திருகி நோம்பு வச்சு நோம்பு திறக்கிறதுக்காக அந்த பஞ்சு கொண்டு போய் கொடுத்து அதுக்காக கிடைச்ச சோளத்தை திருக நம்ம ஊர் மாட்டீங்கன்னா லைட்டர் வச்சு அந்த இந்த கேஸ் அடுப்புல மாவு பாக்கெட் மாவு வாங்கி ரொட்டி சுட்டு வச்சிருந்தாங்க நோம்பு திறக்கிறது. காலையிலிருந்து பஞ்சு அதை நூலாக்கி அதை கொண்டு போய் கொடுத்து அதுகிட்ட சோளம் வாங்கி திருகையில மாவு அரைச்சு அடுப்பு ஊதி பக்கத்து வீட்டுல நெருப்பு வாங்கிட்டு வந்து அதை ஊதி அந்த புகையில ரொட்டி சுட்டு அதை நோம்பு திறக்க வச்சிருக்காங்க. ஒரு ஏழை வர்றார், ஒரு கைதி வர்றார், ஒரு அனாதை வர்றார். இவங்க எல்லாம் அல்லாவுடைய பேர் கேட்கிறாங்க. ஒவ்வொரு நாள் தர்மம் அல்லாஹ் தஆலா திலாகிட்டு சொன்னான். வெறும் ஒரு ரொட்டிக்கு என்னங்க மரியாதை இருக்கு? ஒரு ரொட்டிக்கு என்ன மரியாதை? ஆனா கொடுத்த நிலைமை என்ன? அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்து குர்ஆன்ல ஆயத்து வந்து இறங்கி. இது இப்படிப்பட்டவங்க யாரு தன்னை காட்டுல பிறருக்கு முதலீடு கொடுக்கிறோம். அல்லாஹ் தஆலா பெரிய அந்தஸ்து அவங்களுக்கு அல்ல ஆகிறது. எனவே சொல்ல நம்ம கெட்டு போக மாட்டோம். நம்ம குடும்பத்துல முதல்ல கொடுத்து பழகுங்க. நீங்க தர்மம் செய்யறது எங்க ஆரம்பிங்க? உங்க குடும்பத்தாரம். நீங்க அவங்களுக்கு நல்லபடியா சர்வீஸ் செய்யுங்க, அவங்களோட நீங்க நல்லபடியா நடந்து கொள்ளுங்க. நீங்க பிறகு வீட்டுல தாலீம் ஆரம்பிங்க. நடக்குதா இல்லையா பாருங்க. 3 நாளைக்கு வர சொல்லி கூப்பிடுங்க, ஜமாத்துல போகணும்னு சொல்லி வர்றாங்களா இல்லையா பாருங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு தைரியம் இருக்கு வீட்டுல தாலீம் ஆரம்பிக்கிறது? வீட்டுல தாலீம் கூட படிக்கல. எந்த குர்ஆன் எந்த ஹதீஸ் அவங்க வழங்குவாங்க? எப்படி அமல் செய்வாங்க? அவங்க எப்படி பிள்ளைங்க வளர்ப்பாங்க? அந்த புள்ள எப்படி இருக்கும்? இன்னைக்கு என் கண்ணு முன்னால அந்த புள்ள எப்படி எப்படி எனக்கு தெரியல. தீனை பத்தி என்னது? நரகத்துடைய அடையாளம் சொல்லப்படும். கரணக்காலுக்கு கீழே ஆடை அடையிறது நரகத்துடைய அடையாளம் சொல்லப்படும். என் பிள்ளைக்கு நான் தான் வாங்கி கொடுக்குறேன், எங்க வீட்டுல தோச்சு கொடுக்குறாங்க. அதை முடிச்சுக்கிட்டு அவர் தெரு தெருவா இருக்கிற குப்பையெல்லாம் அரைச்சு கொண்டு இருக்காங்க. எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த விஷயம். பெண்கள் அல்லாவுடைய பாதையில 3 நாள் கூட்டிட்டு போறோம். நம்ம பிள்ளைங்களை இப்ப லீவ் வருது, 10ஆம் கிளாஸ் பிளஸ் 1 2 இன்னும் காலேஜ் மாணவர் லீவு அல்லாவுடைய பாதையில ஜமாத்துல அனுப்பிச்சு வைக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? சொர்க்கத்தில் ஒரு பூங்காவனமாக இருப்பார். அப்படி ஒரு பெரிய பாக்கியசாலி அல்லாஹ் ஆகி வச்சாங்க. நீங்க எல்லாரும் மசூரா செஞ்சு அமல் செய்யுங்க. மசூரா செஞ்சு என்ன செய்யலாம்? நான் சொல்றேன், நீங்க கேளு, அதெல்லாம் போயிடும். அப்படிலாம் போயிடும். என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட பக்கம் வந்து அவங்ககிட்ட சொல்லுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம எல்லாம் சேர்ந்து மசூரா பண்ணி அமல் செய்வோம். நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய மாட்டோம். எங்கேயாவது உட்காந்து நீ வீட்டுல எப்படி கிடந்தா தானா நான் போய் ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டு நான் போய் சேரும். அப்படி இங்க ஒரு சாப்பாட்டுல ஒரு ரொட்டி துண்டு எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாத்திமாவும் சாப்பிட்டு 3 நாள் ஆகுது, இந்த ரொட்டியை குடித்து விடுங்க. வீட்டாரை விட்டுட்டு சாப்பிட மனசு வாங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அவங்க உங்க பேர்ல எவ்வளவு பிரியமா இருப்பாங்க. சொல்லி பெரிய நீல அகலமா பெரிய பயான் ஒண்ணு தேவையில்லை. அவங்க இந்த நல்ல பண்புகள் உங்க வீடுகள்ல தீன ஹயாத்தா காணணும். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க தயாராக. குர்ஆன் ஓதுறத பத்தி, தஸ்பீஹ் செய்யறத பத்தி கனவாலே சோழ ஒரு பக்கம் நாம திரும்பி போய் நம்ம செய்ய வேண்டிய அமல் என்னன்னு சொன்னா, போறவங்க சீக்கிரமா ஏற்பாடுகள் செஞ்சுட்டு அல்லாவுடைய பாதையில 4 மாசம் நீங்க இன்னில இருந்து 2 தொழுது துஆ செய்யுங்க. இன்னும் எந்த மாதிரி கேட்கணும்னு சொன்னா, யா அல்லாஹ் ஏதாவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல் என்கிட்ட இருக்குது, அது என்னை விட்டு தடுத்துக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி போக முடியாம அது தௌபா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. சென்று போன காலத்தை யா அல்லாஹ் நான் தீனுடைய வேலை செஞ்சிருக்க வேண்டும். நான் செஞ்சிருந்தா என்னுடைய அந்தஸ்து எங்கேயோ போய் சேர்ந்து எத்தனையோ பேர்த்த தயார் பண்ணியிருப்பேன். அவங்க எல்லாம் தீனுடைய வேலை செய்யக்கூடிய மக்களா மாறி இருப்பாங்க. அது மாதிரிலாம் செய்யாம எங்கெங்கேயோ என்னுடைய நேரம் செலவாயிருக்கு. இந்த வேலையை செய்யாம விட்டதுக்கு எனக்கு என்னுடைய பாவத்தை, இந்த தீனுடைய வேலை செய்யாத பாவத்தை என்ன மன்னிச்சிடலாம் சொல்லி ஒரு பக்கம் அழுது கையெழுந்து அல்லாஹ்கிட்ட கேட்டு சில எல்லாம் தௌபா செய்யமா இருக்கு. நீ நினைக்க கூடாது. ஒரு பக்கத்துல ஜமாத்துன்னு சொல்லி 40 நாள் 4 மாசம் அப்படி போனா தான் தப்லீக் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கும் முயற்சி செய்யணும். அதே நேரத்தில் நான் எந்த நிலைமையில கடையில உட்கார்ந்தாலும் சரி, பயணம் பண்ணி போனாலும் சரி, அது பஸ்லயோ ரயில போனாலும் சரி, அது நடந்து போனாலும் சரி, நான் வந்து ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து, எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. கடைசி மனிதன் வரணும். இது ஒரு பெரிய தொடர்ச்சி. என்னோட அந்த முறிஞ்சு போய் விழுந்துடக்கூடாது. இந்த சென்னையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. நாளைக்கு சொல்லப்பட்டிருக்குது, ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் தண்ணி குடிக்க போகும்போது ஒரு கூட்டத்தாரிகளை மலக்குகளா விரட்டுவாங்க. இங்க வராங்க, போங்க சொல்லி
அப்ப நபி சொல்றாங்க என்னுடைய உம்மத்தை அவங்க என்கிட்ட வரவிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க மலக்குகள், யார் சொல்லுவா உங்களுடைய ஜீன், நீங்க கொண்டு வந்த ஜீன் இந்த உலகத்தில் அழிஞ்சு கொண்டிருக்க போகும்போது இந்த மக்களுடைய நெத்தியில சுருக்கப்படுவாங்க, இதுக்காக கவலைப்படப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயினால் இந்த வார்த்தை வந்துடும் சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்கு. சுகத்தம் சுகத்தம் அப்புறப்படுத்துங்க, அப்புறப்படுத்து இந்த மக்களை சரக்கு வந்துச்சு. நபியே எங்களை வளர்த்தாங்கன்னா யாரும் எங்களை சிவார் செய்ய போறாங்க? சொல்லு. அதுக்காக சென்று போன காலத்தை நபியுடைய உம்மத்தில் அல்லாஹ் படைச்சான். இந்த உம்மத்தில் பிறக்கிறதுக்காக நபிமார்கள் ஆசைப்பட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் அவங்க துஆ கபூல் செய்யல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்றாங்க, இன்ஷா வந்து என்ன செய்ய போறாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து தீனா ஹயாத்தாக்க போறாங்க. இந்த பெரிய பெரிய முர்சலான நபிமார்கள், வேதம் கொடுக்கப்பட்டவங்க, அவங்களே வந்து இந்த நபியுடைய உம்மத்தில் ஒரு உம்மத்தியாக இருந்து வேலை செய்ய போறாங்க. அல்லாஹ் எங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். நபியுடைய வருகை தான் நின்றுச்சு, நபியுடைய வேலை அல்லாஹ் தான் நிறுத்து. நபியுடைய வருகையை முற்றுப்படுக்க வச்சுட்டான், நிறுத்திட்டாங்க. எனக்கு பிறகு நபி இல்லை, உங்களுக்கு பிறகு உம்மத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நபியுடைய வேலையை நமக்கு பொறுப்பாக ஆயிடுச்சு. நபியுடைய ஞாபகத்தில் நமக்கு இருக்கு, நம்ம பெரிய கடமை பொறுப்பு இருக்கு. நாங்க செய்ய வேண்டிய கடமை 700 கோடி மக்கள் மேல நம்ம கவலைப்படணும், இறக்கப்படணும். அவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட கையெழுந்து கேட்கணும். யாரு பேர்ல வெறுப்பு வரக்கூடாது, யாரு பேர்ல கோபப்படக்கூடாது. யார் பேர்ல உங்க உள்ளத்துல வெறுப்போ கோபமோ வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்காக நீங்க கையெழுந்து துவாவும் கேட்க மாட்டீங்க, நல்ல வார்த்தையோட பேசுவாங்க. பெரியார்கள் சொல்றது என்ன, நீ யாரை பத்தி நீ ஒரு நபியோட உம்மத்து. நீ இன்னொரு நல்ல அழகான ஒரு விஷயம், ஒரு சகோதரர் வந்தாரு தாஜ்மஹால் தில்லி மர்கஸ் நிஜாமுதீன்ல ரூம்ல எடுத்து போகும்போது அவர் வந்த தோற்றத்தை பார்த்த உடனே ஏதோ ஷிகாயத்தோட வர்றாரு, யாரை பத்தியும் குறை சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு தாஜ்மஹால் சொன்னாங்களா, யாருடைய குறையை என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரு கவலையோட என்ன சொன்னாரு, பெருமூச்சு விட்டு சரி நான் அல்லாஹ் கிட்டயே சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்களா, எந்த நபிமார்கள் தன்னுடைய உம்மத்தை பத்தி அல்லாஹ் கிட்ட முறையிட்டாங்களோ அந்த உம்மத்தவே அல்லாஹ் அழிச்சுட்டான்னு சொன்னாங்க. எந்த நபிமார்கள் தன்னுடைய உம்மத்தை பத்தி அல்லாஹ் கிட்ட முறையிட்டார்களோ, குறை சொன்னாங்களோ, குற்றம் சாட்டினாங்களோ, அந்த உம்மத்தை, அந்த நபியோட உம்மத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? அழிச்சுட்டான். தயவுசெய்து அல்லாஹ் கிட்டே சொல்லாதீங்க, தயவுசெய்து அல்லாஹ் கிட்ட சொல்லாது. அப்ப நம்ம யாருடைய உள்ளத்திலே குறை நினைச்சுன்னு சொன்னா அவங்களுக்கா நல்லது நினைக்க கூட மாட்டோம், நல்லது கேட்க கூட மாட்டோம். ஒரு சஹாபியை பத்தி நினைச்சா சொல்றாங்க, இப்ப ஒருத்தர் வரப்போறாரு, அவர் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. வந்தாங்க, இடது கையில செருப்பு, தாடியில தண்ணி ஒழுதுகிட்டு இருக்கு. பார்த்தாங்க சஹாபாக்கள் கூட நிறுத்த கூட பார்த்தாங்க. மறுநாள் அதே நேரத்தில் சொன்னாங்க, இப்ப ஒருத்தர் வருவாரு சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. அதே சஹாபி வந்தாரு, இடது கையில செருப்பு, தாடியில தண்ணி ஒதுக்கி சேர்ந்தது அடையாளம். ஒரு சஹாபி பார்த்தாரு, என்னதான் அப்படி விசேஷமான அமல் செய்யறார், இவரை போய் பார்த்துட்டு வரணும். போனார் வீட்டுக்கு, கூட சும்மா சமாதானம் சொன்னார், எங்க வீட்டுல கொஞ்சம் என்ன வருத்தம், அதனால உங்ககிட்ட தங்கலான்னு வந்திருக்கிறேன், விருந்தாடியா நீங்க ஏத்துக்கொள்ளுங்க. சரின்னு சொல்லிட்டாரு, தங்கினாரு. ஒரு விசேஷமான அமலையும் பார்க்க முடியல. ஒரு விசேஷமான அமல் என்னங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், தொழுகை கூட இல்ல போல இருக்குது, நம்மள மாதிரியே இருப்பாரு போல இருக்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். முனாஃபிகீன்கள் கூட இமாம் ஜமாத்துடைய தொழுகைகளை காலத்தில் விட்டதில்லைன்னு சொல்லப்பட்டது. முனாஃபிக்குங்க, பகிரங்கமான முனாஃபிக். அவனை பத்தி தெரியும், அவன் உள்ளத்தினால காபிரா இருக்கிறான், தோற்றத்தினால முஸ்லீமா இருக்கிறான். அவனுக்கு பேர் முனாஃபிக்னு சொல்றது. அவன் கூட எந்த ஜமாத்து தொழுகை விட்டதில்லை, இமாம் ஜமாத்துடைய தொழுகையை என்ற காலத்தில் விட்டதில்லை. அப்படின்னா ஒரு சஹாபி விடுவாரா? அவன் எந்த விதமான விசேஷமான அமல் என்னங்க, சிறப்பாக எந்த விதமான சொல்லுங்க, மாமூலா எல்லாம் செய்யக்கூடிய எல்லாம் இருக்குது, தஹஜ்ஜுத் இருக்குது, எல்லாம் மற்ற அமல் சஹாபிகள் விடுவாங்க. ஒரு தஸ்பீஹ் விட மாட்டாங்களே. யார சொல்லா நாங்க வந்து எங்களுக்கு தான தர்மம் செய்ய முடியல, வசதியானவங்கள நிறைய தர்மம் செஞ்சு அல்லாஹ் கிட்ட நெருக்கத்தை அடைகிறாங்க, முன்னுக்கு போறாங்க, முறையிடுறாங்க. எதுக்கு முறையிடுறாங்க? இந்த மாதிரி எங்களுக்கு அந்தஸ்து அடையணும்னு சொல்லிட்டு. அப்ப சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி தஸ்பீஹ் செய்யுங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், நீங்க இந்த 33 அல்லாஹ் அக்பர் ஓதுங்க. இந்த யாரு செய்வாங்களோ அவங்களுக்கு தான் பெரிய அந்தஸ்து சொல்லி
எப்ப இந்த தஸ்பீஹ் கேட்டாங்களோ இத பணக்கார சஹாபாக்களும் கேட்ட உடனே அவங்களுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இவ்வளவு ஆர்வத்தோட போட்டி போடுறவங்க அமல் இல்லாம இருப்பாங்க சொல்ல முடியுமா? அப்ப இவருக்கு விசேஷமான எதுவும் சிறப்பான ஒரு அமல் இல்லை. அப்ப 3 நாள் முடிச்சுட்டு அவர் போகும்போது சொன்னாரு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த மாதிரி கேட்டேன், உங்களுக்கு என்ன ஒரு அமல் விசேஷமா இருக்குதோ அதை செஞ்சுட்டு போலான்னு வந்தேன், நீ எதை பாத்தியோ அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை என்கிட்ட சொன்னார். சரி, அவர் புறப்பட தயாரானார். அப்ப சொன்னாரு, சகோதரர் ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. என்ன விசேஷம்? இது நீ பார்த்தால ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, என் உள்ளத்துல யாரை பத்தி எந்த குறையும் நினைக்க மாட்டேன். யாரை பத்தி எந்த குறையும் பொறாம கூட வரக்கூடாது. பொறாம என்னங்க, நல்லா இருக்கிறானே அப்படின்னு நினைச்சாவே போதும், நீ அழிஞ்சு போய். என்ன நினைப்பு? என்ன நினைப்பு? நல்லா இருக்கிறானே அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எல்லாம் கெட்டு போகாம இருக்கிறது கெடுவான் என்னங்க? இது நிறைய இருக்கு உள்ளத்துல. இந்த கசாரோட நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு முசீபத்தை என்னை விட்டு போக மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை இருக்குது சொன்னாரு சுலைமான் காந்தி ராமத்துல்லா அலைஹி. ஸ்டவ்ல எண்ணெய் வரமாட்டேங்குதுன்னா என்ன செய்யறோம்? பின் போடும். என்ன போறோம்? பின் ஏன் அடைச்சு இருக்கு. அப்ப எந்த பாவம் என்னுடைய முசீபத்து என்னை அடைச்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு, நல்ல அமல் செய்ய விடாம இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன சொல்ற? பாவம் மன்னிப்பு கேட்கு. குறைஞ்சபட்சம் இந்த நிகழ்ச்சி வச்சோம் சீக்கிரத்துல நாங்க 4 மாசம் 40 நாள் அளவுடைய பாதையில போகணும். குறைஞ்சபட்சம் மாசத்துல ஒரு வாரத்தை முடிவு செஞ்சு 3 நாள் குறைஞ்ச 10 ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு. முன்னால உள்ள சஹாபாக்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நான் கொண்டு வந்த ஜீன்ல இருந்து 10ல ஒரு பங்கு விட்டுட்டீங்கனாலும் நீங்க பிடிக்கப்படுவீங்க. நான் கொண்டு வந்த ஜீன்ல இருந்து 10ல ஒரு பங்கு விட்டாலும் நீங்க பிடிக்கப்படுவீங்க. ஆனா பின்னால ஒரு கூட்டம் வரும், பின்னால ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் வரக்கூடிய கூட்டம் ஜீனுடைய வேலை செய்வாங்க. அவங்க 10ல 1 செஞ்சாலும் ஈடேற்றப்பட்டுருவாங்க. இன்னைக்கு சுபசுப நமக்கு சொல்லப்பட்டு ஜீனுடைய வேலை செய்யறவங்களை பத்தி எந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, எனக்கு நான் இந்த பாதையில ஜீனுடைய வேலை செய்யணும், ஷஹீதாக ஆகப்படும். அப்படின்னு அர்த்தம், ஷஹீதா ஆகிற வரைக்கும் நான் ஜீனுடைய வேலை செய்யணும். பிறகு அல்லாஹ் கிட்ட கேட்டு நான் திரும்ப எனக்கு ஹயாத் கொடுக்கப்படும், திரும்ப ஷஹீதாக. ஏன்? அவ்வளவு நன்மை இது, அவ்வளவு பெரிய அந்தஸ்து. நீங்க உங்களுடைய முயற்சியில ஒரு பெரியார் சொன்னாங்க, ஒரு ஆபீத் இருக்கிறார். ஒரு ஆபீத் வணக்கத்தாய் துன்யாவுல இருக்கிற காலம் வரும் தான் அவருடைய நன்மை அமல் நாம எழுதப்படும். அவர் அமல் செஞ்சு முடிச்சுட்டாரு, அவர் மௌத்தா போயிட்டான்னு சொன்னா அவருடைய அமல் நாம சுருட்டி கொண்டு வச்சிருவாங்க மனசுல. அவர் தாய் இருக்கிறார், தீனுடைய வேலை செய்யக்கூடியவர். சொன்னாங்க உருதுல அழகான வார்த்தை கொண்டு, दुनिया रहने तक आबिद दुनिया में रहने तक दाई दुनिया रहने तक நினைச்சு பாருங்க. எங்க காலை எங்க செலவாக்கிட்டு காலையில ஒரு 2.5 மணி நேரம் கொடுங்க, மத்தியவா ஜமாத்தோட உட்காருங்க, ஃபிக்ர் பண்ணுங்க. என்னங்க ஃபிக்ர்? என்ன ஃபிக்ர்? பூரா உலகத்துல முழு தீன ஹயாத் ஆகுது. என்னங்க நான் செய்யணும்? பூரா மனித இனத்துல முழு தீன ஹயாத் என்ன செய்யணும்? இந்த சின்ன கவலைக்கு அல்லாஹ் எவ்வளவு பேர் அந்த தெரியுமா? 60 வருஷம் 70 வருஷம் நஃபிலான இபாதத் செஞ்சதுக்கு அதிகமான நன்மை. ஏங்க இந்த நன்மை? கவலை முதல்ல, பிறகுதான் உழைப்பு, பிறகுதான் அமல். கவலைகள் இல்லைன்னு சொல்ல எதுவுமே இருக்காது. கவலை ரொம்ப அசலான விஷயம். அந்த ஃபிக்ர்ல உட்காருங்க. நீங்க காலையில தான் கொடுக்கணும் இல்லை, எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப கொடுங்க. 2.5 மணி நேரம் பேர்ல எவ்வளவாவது கொடுங்க. நீங்க 1.5 மணி நேரம் கொடுங்க, 1 மணி நேரம் கொடுங்க. தாவத்து கொடுத்து இறங்கி படையுங்க. ஒண்ணு தாஜா இருங்க, இல்ல தாவத்து கொடுக்கறவங்களோட இருங்க. நீங்க கூட போனா கூட அல்லாஹ் விட மாட்டான். எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கான்னு சொன்னா, நீங்க போய் சொன்னீங்க, அவரு கேட்டாரு ஆனா வரல, அமல் செய்ய தயாராக நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு, சொன்னாரு, கேட்டாரு, ஆனா அவர் தயாராகல. 3வது 4வது 10வது ஆள் வந்தார், அப்ப தயாராகி வெளிவந்தார். எந்த மாதிரி நமக்கு சுபசோபரம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, 10 பேருக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை குறைக்காம கொடுப்பான். யார் அமர்ச்சிட்டு அவங்களுக்கு கொடுப்பான். 10 பேர் முயற்சி 10 பேருக்கு அல்லாஹ் நன்மை கொடுப்பான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு. நாங்க சொல்லி வந்துட்டாலும் எங்களுக்கு கிடைக்கும், சொல்லி வரலைனாலும் எங்களுக்கு நன்மை கிடைக்குதா? இந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு எப்ப தெரியும்? இதனுடைய அந்தஸ்து என்னன்னு எப்ப தெரியும்? கண்ணை மூடினது, அதுக்கப்புறம் செய்ய முடியாது. கொஞ்சம் நேரம், தினம் கொஞ்சம் உங்க நேரத்தை எப்படி பறக்க பாருங்க. நீதான இடங்களை செலவாகக்கூடிய காரியங்களை நேரங்களை விட்டு அல்ல பாதுகாத்து கொடுத்துருவாங்க. நீங்க எந்த விஷயமா தான் உங்களோட பழக்கத்தில் வந்துடும். சின்ன பெரிய விஷயம், உடம்பு கூட சரியில்லை, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு மசூராவில் கொடுத்துருவாங்க.
ஏதாவது ஒரு தேவை எப்படிங்க செய்யணும் மசூரால வைப்பீங்க. அல்ல லேசான முறையில் எல்லாம் பரக்கத்தா கைரான விஷயங்கள் எல்லாம் முடிச்சுங்க. ஒரு நல்ல பழக்கத்துக்கு ஹதீஸ்ல வந்திருக்குது. அபூதர் ஆலோசனை காட்ட சிறந்தது எதுவுமே இருந்துச்சு. 12 விஷயங்கள் சொன்னாங்க நபி சொல்லாரு. உடைய துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் நெருப்பிலிட்டு பொசுக்கப்பட்டாலும் என்ன அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசி சொல்றாங்க. அபூதர் ஆலோசனை எல்லாமே என்னை பத்தி புரிச்சாரு. நான் பெரிய அறிவாளி, என் பேச்சுதான் நீங்க கேட்கணும், நான் தான் கரெக்டா சொல்றேன், நான் தான் சரியான ஆள். இப்படிதான் கெட்டு குட்டிட்டு வர போறது தாங்குவதற்கான மனுவத்தை பின்பற்ற. பொதுவாக நாம நினைக்கணும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. யாருக்கு தீனுடைய விளக்கம் கிடைக்கும்? இவங்க விளங்குன்னு சொன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தான் விளங்க ஆரம்பிக்கும். எப்ப விளங்காது அவருடைய அந்த உள்ள மூடி போயிருந்து சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும் யார் நினைக்கிறான் அவங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிற அவங்களுக்கு தான் இப்படி ஆரம்ப கட்டம் எல்லாமே விளங்க வச்சுருவாங்க. அதுக்காக தினசரி பள்ளிவாசல் நடக்கிற தாலிம்ல உட்கார்ந்து படிச்சு கேட்குது. யாரு சொல்றது? அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல. அதை உங்க விளங்குற மாதிரி உங்களுக்கு தர்வாசல் சொல்லிக்கிறாங்க. முன்தப ஹாஹாபீஸ்ல இருந்து ஃபஸாயில் ஆமால இருந்து சதகவுடைய சிறப்புல இருந்து ஹதீஸ் குர்ஆன் ஆயத்துக்கள் உங்களுக்கு முன்னால் சொல்ல படிச்சு கேட்டு பாருங்க. இதை கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாள் நம்ம அமல் செய்யக்கூடிய ஆள் எத்தனை பத்தி நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த மாதிரி சில சகோதரர் இருக்கிறாங்க. அவர் அதிகமா ரொம்ப பெரிய அமல் செய்யறது இல்லை, 3 நாள்ல போறது இல்லை. ஆனா தினசரி அவரு காலையில குர்ஆன் ஓதி இஸ்ரால் தொழுகாம போறது இல்லை. பள்ளியாசல் விட்டு வெளியே நமக்கு தெரியும். அவரை போய் பேசி நாம கொண்டு சேர்த்தோம் பள்ளியாசல். சில நேரங்கள்ல அல்லாஹ் தௌஹீத் கூட குசூசி கெஸ்ட் வந்துடுவார். சில நேரங்களில் வருவார். அவருக்கு வாய்ப்பு கிடைச்ச வருவார். பொதுவாக நம்ம சாத்துக்கள் எப்படி நடக்கணும்? எது செய்யறாங்களோ நீ ஏன் செய்யலன்னு குத்தி காட்டக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நீங்க குறை சொல்லி உங்களை விட்டு தூரம் ஆயிடுவாங்க, நீங்களும் தூரம் ஆயிடுங்க. யாரையாவது குறை கண்டுபிடிச்சீங்க நீங்க அவரு சரியில்லை இவரு சரியில்லை இவரு சரியில்லைன்னு சொல்லிட்டு கடைசியா நீயே சரியில்லைன்னு உட்காந்து யாரு என்ன செஞ்சாங்களோ அதுக்கு என்னங்க அப்ரிஷியேட் அவங்களுக்கு வந்து தர்கீப் ஆர்வத்தை அல்ஹம்துலில்லாஹ் உங்க நிலைமையில நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்களா சொல்லுங்க, இன்னும் செய்யணும்னு ஆசைப்படுவோம். செய்யணுங்கிறதுக்கா தர்கீப் கொடுங்க. செஞ்சா இவ்வளவு பெரிய பிரயோஜனம் இருக்கு, இவ்வளவு பெரிய லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தர்கீப் கொடுத்துக்கிட்டே இருக்க. உங்களோட ஜனங்க சேரவங்க அவங்க அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால மாசத்துல ஒரு வாரத்தை முடிவு செஞ்சு 3 நாள் தினசரி பிக்கிர்ல உட்கார்றது, நேரத்தை முடிவு செஞ்சு 2.5 மணி நேரம் பேர்னால ஏதாவது கொஞ்ச நேரமும் 1 மணி நேரம் 1.5 மணி எவ்வளவு நேரம் கொடுத்தாச்சு. இப்படி ஆரம்ப கட்டம் எவ்வளவு முடியுமோ கொடுத்தோம். நீங்க கொஞ்ச நாள் செஞ்சு பாருங்களேன். இந்த தப்லீக்கே உங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சு படிப்படியா உங்களை முன்னுக்கு கொண்டு மேலும் மேலும் செய்யணும்னு ஆசை இருந்தாங்க. எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் வந்து எங்க முஹல்லாவுக்கு வருவார். தொழுகை முடிச்ச உடனே அவர்கிட்ட நம்ம நல்ல தாலீம் படிப்போம். அந்த காலத்துல அதிகமான நேரம் படிக்கல, 10 நிமிஷம் தான் படிப்போம். படிச்சு முடிச்சுட்டு அங்க மஜ்மா ஜமாத் அப்ப கிடையாது, அப்ப மஜ்மா ஜமாத் கிடையாது, ஆனா குசூசி முலாக்கத் இருக்கு. அப்ப அவர் சொல்லுவோம் நம்ம கூட கூட்டிட்டு போய் அண்ணே வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். அப்ப ஒண்ணும் கிடையாது, அவர்கிட்ட இருந்ததுன்னா பேண்ட் ஸ்லாக்கு அவ்வளவுதான். அதோட பள்ளியாசலுக்கு கொண்டு சேர்த்தது. அதுக்கு பிறகு அவரை குசூசிக்காக கூட்டிட்டு போற நேரம் அப்படித்தான். இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு சொன்னா பல சூறாக்களை மனப்பாடம் பண்ண பெரிய தாடி, நீங்க பக்கத்துல கூட போய் நிக்க பெரிய ஆளுங்க. கடைசியா அவர் வியாபாரி. எதுக்கு சார் அவருக்கு கொஞ்சம் நேரம் குசிச்சியில போனாரு, ஆர்வம் வந்துச்சு. பிறகு ஜமாத்துல போனாரு, விளையிட்டாரு. நான் சரியா குர்ஆன் ஓதலன்னு சொல்லிட்டு பிறகு குர்ஆன் ஓதினாரு. பல சூறாக்களை மனப்பாடம் பண்ணார். பல சுன்னத்தான கோலத்துல அல்லாஹ் தஆலா ரொம்ப தீனுடைய தரமும் அவருக்கு நல்ல உயர்ந்த தரஜா கிடைக்கக்கூடிய அளவுக்கு எடுத்துட்டு. அதனால ஆர்வத்துல கொஞ்சமாவது கொஞ்ச நேரம் நீங்க சாத்திகளை கூட்டிட்டு புதுசு முடாக்கா சாத்தியை சந்திக்க வைங்க. உங்க முயற்சியில ஒருத்தர் வந்தார், நீங்க எங்க போனாலும் சரி வெட்கப்பட வேண்டியது, பயப்பட வேண்டிய அவசியமே. இன்னைக்கு யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க, நீ ஏன் வந்தாலும் கேட்கவே மாட்டாங்க. ஒரு கால் முடியலன்னு சொன்னா நாளைக்கு சந்திப்போமே, இன்னைக்கு வேலை இருக்குது, ஏதாவது இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. யாரும் என்ன சொல்ல, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பழக்கம் யாரு முகத்தை திருப்பி முகம் முறிச்சு மன ஒடிகிற மாதிரி பேசவே மாட்டாங்க. பேச தெரியாத ஜனங்க, அவ்வளவு நல்ல ஜனங்களுடைய இடத்துல நம்மளை படைச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்ல ஜனங்களுக்கு மத்தியில் கூட நம்ம ஜீவன வேலை செய்யணும். நீங்க இன்னும் முரட்டு ஜனங்களா இருக்கு, அங்கெல்லாம் போனீங்க உங்களால வேலை செய்ய மாட்டேன்.
அல்ல அமல் செய்ய தௌஃபீக் செய்வாங்க. இதே மாதிரி வீட்டுல நம்ம நல்ல குணத்தோட நடந்தா வீட்டுல தாலீம் ஆரம்பிச்சு பெண்கள்கிட்ட தீன் ஹயாத்தா 3 நாள் ஜமாத்து கூட்டிட்டு போகும் தங்கை கொடுக்கணும். ஜமாத் வந்துச்சு நம்ம வீட்டுல தங்க வைக்கிறதுக்காக நம்ம பொறுப்பு எடுக்கணும். இதே மாதிரி நம்ம ஊருக்கு ஜமாத் வருவாங்க. ஜமாத் வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம எல்லா வகையான நுசுரத்து செய்யணும். சொன்னாங்க உமர் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சந்தர்ப்பத்தில் ஜமாத்துடைய ஷான் என்னன்னு சொன்னா உங்க சொந்த சாப்பாடு நீங்க செஞ்சு சாப்பிட்டு அந்த ஜீவனை விட்டு வேலை ஹயாத் ஆகிட்டு. ஆனா ஊருக்காரங்களுடைய ஷான் அவங்களுடைய அந்தஸ்து என்னன்னு சொன்னா அவங்கள அடுப்பு பத்த வச்சு விடாம நீங்க அவங்களுக்கு நுசுரத் செலுத்தணும். வெறும் சாப்பாடு மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போறாங்க. ஏதோ ஒரு நாட்டு ஜமாத் வந்துச்சு, அப்படியே அந்த சில ஊர் ஜமாத் வந்துச்சு, நீங்க அந்த ஊருக்கு போக முடியல பரவாயில்ல, ஆனா அவரை கூட்டிட்டு போய் என்ன செய்ய வச்சீங்க வீடு விடாமலாக்க. உங்களுக்கு பேச தெரியல, ஆனா உங்களுடைய நண்பர்கள உறவினர்ல முகநவசியங்களை சந்திக்க வச்சுக்கீங்க. அவரு பேசினாரு, அவரு தஸ்கீல் பண்ணாரு, தர்கீப் கொடுத்தாரு, அவரு கூட்டிட்டு வந்தாரு. ஒரு பக்கம் அவரை கொண்டு 2 பேர் பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டாங்க, அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சு போயிடும். இன்னொரு பக்கம் அவர் ஊருக்கு போய் இன்னும் நல்லா வேலை செய்வார். அவங்க ஊருக்கு நுசுரத் செய்வார் ஜமாத்துக்கு. பாருங்க, அந்த ஊருக்கு போனோம் முழுசா இந்த மாதிரி எங்க கூடவே இருந்து எங்களுக்கு நல்லா நுசுரத். ஒரு நாசிரியர் அவரு எங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு நான் உங்களுக்கு இன்னைக்கு தாவத் கொடுக்க போறேன்னு நான் சொன்னா ஹஜ்ரத் நீங்க எனக்கு இதெல்லாம் சரிங்க. இல்ல எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க. அந்த ஊர்ல ரொட்டி எல்லாம் கிடைக்காது, கோதுமை மாவும் கிடைக்காது, ரொட்டி ஒரு அரிசி சாப்பாடு ரொம்ப காலம் சாப்பிடுங்க. அவர் சொன்னாரு இன்னைக்கு நான் ஊர்ல இருந்து கோதுமை மாவுலாம் தெரிவிச்சு வச்சிருக்கிறேன், அதுல உங்களுக்கு ரொட்டி சுட்டு கொடுங்க. அவரு ரொட்டி சுட்டாரு, எங்களை கூட வச்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு 2 பேர்த்து கொடுப்பீங்க, அந்த 2 பேர்த்து எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அதுல அன்னைக்கு நாங்க பொறுப்பு. என்னையும் கூட்டு போக என்ன செய்ய விடல, ஆனா இதை சொல்லி கொடுத்தாரு. ஜமாத் வந்தாங்கன்னு சொன்னா நம்ம ஊருக்கு நீங்க ஒண்ணு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுக்க முடியலையா நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு சாமானாவது வாங்கி கொடுங்க. நீங்க செஞ்சு கொடுங்க, சாமான வாங்கி கொடுங்க. அதுவும் முடியலையா நீங்க என்ன செய்யுங்க, அவங்க வாங்கி கொடுக்க சொல்லி அதுவாது செஞ்சு கொடுங்க. எதுவும் முடியலன்னா வழியாவது காட்டுங்க. இந்த இடத்துக்கு போனா இந்த இடத்துக்கு, இங்க போனா இங்க சகாயமா இருக்கும், நீங்க சொல்லுங்க, உங்க கூட வந்து நான் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். ஏதாவது ஒரு வகையில் அவங்களோட நான் நுசுரத் செஞ்சோம். அல்லாஹ் தஆலா நாளைக்கு என்ன செய்வான், இந்த ஜமாத் வந்து உழைப்புடைய நன்மைகள் அல்ல நமக்கு காரணமாக இருக்கும். சரி, அப்படி செய்வோமா? எங்க ஊருக்கு வர ஜமாத்துக்கு நாங்க முழுசா ஒத்துழைப்பு கொடுப்போம் சொல்லி இதே மாதிரி மாசம் 3 நாள் நாங்க இன்ஷா அல்லாஹ் இதுவரையிலும் எவ்வளவு போயிடுச்சு, நாங்க காலங்கள்லாம் எங்கேயோ வீணாக்கிட்டோம். அது இனிமே இன்ஷா அல்லாஹ் மாசம் 3 நாள் தினசரி வந்து 2 தாலீம், வீட்டுல ஒரு தாலீம் சொன்னாங்க. 6 நம்பர் முதாக்கரோட கூடிய தாலீம் 1/2 மணி நேரம் செய்ய. யாருக்கு தெரியுமோ அவங்க 6 நம்பர் முதாக்கரோட செய்யுங்க. தெரியலேங்கிறதுக்காக விட்டுருவாங்க, கிதாப் வச்சு படிங்க. 6 நம்பர் முதாக்கராவை கத்துக்கிட்டு அதையும் செய்யுங்க. வீட்டுல பெண்களுக்கு சொல்லுங்க, ஈமானத்தின் விஷயங்களை எடுத்து பத்தி பேசுங்க. இங்க போயிட்டு வந்திருக்கீங்க இஸ்திமாவுக்கு, இந்த காரணத்தால சொல்லுங்க எவ்வளவு பேர் வந்தாங்க, என்னென்ன விஷயங்களை சொன்னாங்க, பெண்கள்கிட்ட தீன் வந்தா எவ்வளவு பெரிய பிரயோஜனமான விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வீட்டுல தீனுடைய மாகுல உருவாக்குங்க. பார்த்தா தெரியணும். ஒரு நேரம் அந்த குழந்தைகளை வந்து அந்த பொம்பளைங்க வந்து வீட்டு என்ன செய்யணும், அவங்க மதரசா மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அலிபை ஓதி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சு. அவங்க உட்கார வச்சு சொன்னாங்க, வீட்டு பெண்கள் ஜமாத்து வரப்போக இருந்தவருடைய பர்க்கத்துல அந்த வீட்டுல பார்த்தா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குன்னு சொன்னா, ஒரு நேரம் பார்த்தா பிள்ளைகளுக்கு மதரசா மாதிரி, இன்னொரு நேரம் பார்த்தா எல்லாரும் கையில் தஸ்பீஹ் மணியை கொடுத்து சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு தஸ்பீஹ் செஞ்சு கொடுத்தாங்க. 3ஆம் கலிமா ஸலவாத் இஸ்திஃபார். அப்ப பெண்களுடைய குழந்தைகள் கூட தர்பீஹ் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய நல்ல மாகுரம் உருவாக்கும். அதனால 2 தாலீம் வீட்டுல படிக்கிறது. மாசத்துல ஒரு வாரத்தை முடிச்சு 3 நாள் போகுது. மகளாவுடைய கஸ்தூரி நாள் வந்துட்டு சொன்னா அந்த மகனுடைய கஸ்தூரி நாள்ல வேலைகளை முன்னப்பினாகும். ஆனா கஸ்தூரிய வேலையை முன்னப்பினாகும். அது ஈமானுடைய உறுதிக்காக உள்ள ஒரு உழைப்பு. அல்லாஹ் தஆலா ஈமான கொடுக்கிறதுக்கு ஒரு சபபு காரணமாக ஈமானுடைய உழைப்பு காரணமாக வச்சிருக்காங்க. ஈமானுடைய உழைப்பு தான் கஸ்தூரிய உழைப்பு. ஈமானுடைய உழைப்பு கஸ்துல போய் கேட்கக்கூடிய துவாவை நபிமாவுடைய துவாவை போல அல்லாஹ் கபூல் செய்யறான். நபிமாவுடைய துவாவை போல அல்லாஹ் கபூல் செய்யறான். அதனால மகளாவுடைய கஸ்துலையும் சரி, 2வது கஸ்ட் இன்னொரு அங்க போய் தீனுடைய வேலையை உருவாக்குறதுக்காக எங்க வேலை இல்லையோ அங்க போறோம். சில நேரங்கள்ல சில இடங்கள்ல உங்க பகுதியெல்லாம் நிறைய எங்க சோதனை காவலர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஊருக்கு போனோம், 10 வீடு 15 வீடு இருந்துச்சு, அங்க பள்ளியே இல்ல. நாங்க ஒரு முயற்சி செஞ்சோம். அங்க என்ன ஆயிடுச்சு, ஒரு வாடகைக்கு வீட்டை பிடிச்சி அங்க தொழில் ஆரம்பிச்சுட்டாங்க, தாலிம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னங்க செஞ்சாங்க, அவங்க வாடகை அவங்க கொடுக்க போறாங்க, தொழில் அவங்க செய்ய போறாங்க. நன்மையெல்லாம் அவங்க முயற்சியின் காரணம் வந்துருச்சு.
நீங்க ஒரு 3 நாள் ஜமாத் போய் முயற்சி செஞ்சீங்க, ஒரு 2ஆம் கட்சி ஒரு முயற்சி செஞ்சீங்க, அல்லாஹ் தஆலா அங்க பள்ளி உருவாக்குறதுக்கு காரணமாயிடுச்சு. பிறகு அடுத்தடுத்து ஜமாத் போனாங்கன்னா அவங்க இன்னும் தரத்தை கூட்டி விட்டுட்டு போயிடும். அதனால 2 கஸ்டுடைய நேரத்தில் பாருங்க, ஏதாவது ஒரு வேலை வரத்தான் செய்யும். நீங்க நினைப்பீங்க இந்த வேலை மாத்திரம் வரலன்னா நான் கரெக்டா கஸ்ட் போயிடுவேன். அல்லாஹ் சோதிச்சு பார்க்கறான் நீ தீன்தாரியா துன்யாதாரியா. தீனுடைய தக்காதாவை முன்னால வச்சிருக்காங்க. கஸ்டுடைய நேரம் இது முன்னாலேயே தெரிந்து போன விஷயம், முடிவான விஷயம். இந்த நேரம் பார்த்து ஒரு வேலையை அனுப்புறான், ஒரு தேவையை முன்னால போடுறான். இப்ப பாக்குறோம், நீ எது எடுக்கிற, நீ முதலீடு எது கொடுக்குற? துனியாவுக்கு கொடுத்தா துனியாதாரின்னு மலைக்கல் எழுதிடுவான். துனியாவுக்கு முதலீடு கொடுத்துருக்கான் இல்லைங்க, அது அப்புறம் வந்து பாத்துக்கலாம். வெறும் ஒரு 2 மணி நேரம் கெஸ்டுக்காக போகிறேன். அசர் மகளிர் பிறகு பயான் முடிச்சோம் நான் வந்துடுவேன். ஏதோ ஒரு சின்ன ஏற்பாடு செஞ்சுட்டு நான் போயிட்டு வரேன். இப்ப என்ன எழுதுவாங்க மலைக்கல்? இவர் தீன்தாரின்னு இருக்கும். தீனுக்கு முதலீடு கொடுக்க ஆரம்பிச்சு, ஈமானுக்கு உங்களுடைய உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா அதே மாதிரி 2 கெஸ்ட் இன்ஷா அல்லாஹ் மாசத்துல வாரத்தை முடிவு செஞ்சு 3 நாள், வாரத்துல 2 நாளை முடிவு செஞ்சு 2 கஸ்ட், தினசரி நேரத்தை முடிவு செஞ்சு 2 தாலிம் வீட்டுல பள்ளிவாசல்ல 1/2 மணி நேரம் தாலிம் படிக்கிறது, 2.5 மணி நேரம் பேர்னால 1 மணி நேரம் ஒன்று ஏதாவது ஒரு நேரம் தாவத்துல மைதானத்தை இறங்கி வீடா போய் நபர் அல்லாஹ்வை பத்தி ஆதரவு சொல்லி மக்களை தயார் பண்ணி அலோட புறப்பட வைக்கிறது. கொஞ்ச நேரம் இது எல்லாத்தையும் ஹயாத்தாங்க ஆலோசிச்சு இந்த அங்கமலை நாங்க பாபந்தியா செய்வோங்க. சென்று போனதுக்காக தௌபா இஸ்திக்பார் செய்யறோம். நீங்க வரக்கூடிய காலத்தை முடிஞ்சே நாங்க செய்வாங்க, மௌத்து வரணும் அப்படி சொல்ல கையை தூக்க பார்க்கலாம். அல்லாஹ் உங்களை கபூல் செய்வானாக, அல்லாஹ் உங்களை இஸ்திகாமத்தாக ஆக்கி வைப்பானாக. ஒரு மனுஷன் பாபந்தியா இந்த அங்கமலை செஞ்சுட்டான்னு சொன்னா மௌத்துடைய நேரத்தில் ஞாஞ்சி மஹராப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி நிஜாமுதீனுடைய பழையவங்கள பெரியவங்களை இல்லே சொந்த காலத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சத்தியமா ஈமானோட அல்லாஹ் மௌத்தை கொடுப்பான்னு சொன்னாங்க. ஈமா கைமை ஜகாதத்தால் சொன்னாங்க. நீங்க சாதாரணமான வேலை நினைக்காதீங்க, எதை வேண்டாலும் விட்டுருணும், தப்பு இல்ல, ஒன்னும் நஷ்டம் வந்துட போறது இல்லை. ஆனா இதை மட்டும் தயவு செய்து விட்டுறாரு. இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும், உங்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுத்துரும், எல்லா ஹைருடைய வாசலையும் இழுத்து கொடுத்து அல்லாஹ் தஆலாவுடைய எல்லா விதமான உதவிகளை எல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறான். யார் என்னுடைய தீனுக்கு உதவி செய்றாங்களோ அவங்களுக்கு நான் உதவி செய்யறேன் சொல்லி, யார் எனக்கு உதவி செய்யறாங்க அவங்களுக்கு நான் உதவி செய்யறேன் நான் சொல்றேன். அப்ப அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்ஷா அல்லாஹ் பாபந்தியா தேவமா அப்படி அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு தௌபீ கொடு அல்லாஹ், எனக்கு இந்த தீனுடைய உழைப்ப மௌத்தோட சேர தௌபீ கொடு. மௌத்துக்கு பிறகு இருந்தா தான் தௌபீ கொடுக்குறாங்க. தீனுடைய வேலை செய்யறதுக்கு யாரு ஒழுங்கா உலகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ மௌத்துடைய நேரமும் அவங்களுக்கு அல்லாஹ் தான் ஈமானுடைய மௌத்தை கொடுக்குறாங்க, கலிமா ஷஹாதத்தை நிறுத்தி பார்க்கிறான். இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய மக்கள் மௌத்துக்கு பிறகு கனவுல வந்து தாவத் கொடுக்குறாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. பாருங்க, இன்னொரு பெரிய உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் என்ன சொல்லுமா, இந்த மாதிரி ஈமானுடைய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜாமியா மஸ்ஜித்ல டவுன்ல ஒரு ஜாமியா மஸ்ஜித்ல வாராந்திர கூட்டம் மக்ரிபில் இருந்து மறுநாள் காலையில இஷ்ராக்கு வரல நடக்குது. நம்ம பகுதியில் உள்ள மக்களை அழைச்சிக்கிட்டு வரோம். நாங்க வெளிநாடுகள்ல பார்த்திருக்கிறோம், வெளிநாடுகள்ல அங்க கூட்டமா கூட்டிட்டு வந்துடும். கூட்டமா சில இடங்கள்ல 3000 பேர் 4000 பேர் 1500 பேர் 2000 பேர் கார்ல தூரத்தில் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தூரத்துல தான் வருவாங்க. சாப்பாட்டோட வருவாங்க, படிப்போட வருவாங்க. நம்முடைய ஜான் மால் சொல்லிட்டு நீங்க ஒருத்தருக்கு தாவத்து கொடுங்க. இந்த பாருங்க, இன்னைக்கு ராத்திரி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நம்முடைய தாவத்துக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க. கையில 2 ரொட்டி சேர்த்து எடுத்துக்குவாங்க. நீங்க சாப்பிடுற ரொட்டி 2 ரொட்டி அல்லது 4 இட்லி சேர்த்து எடுத்துக்குவாங்க. அவருக்கு சொல்லணும், நம்ம மகரிபுல ஜாமியா மஸ்ஜித்ல ஒண்ணு சார், அங்கதாங்க நம்ம சாப்பாடு, உங்களுக்கு தாவத்து ஜாமியா மஸ்ஜித். ஒருத்தர் கூட்டிட்டு நீங்க டிஃபன்ல சாப்பாடு கொண்டு வந்தீங்க. அந்த தொழிலுக்கு பிறகு மஷூராலாம் முடிஞ்சு அந்த கிதாபெல்லாம் படிச்சதுக்கு பிறகு நீங்க உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தீங்க. அந்த மாவுடுக்கு வந்துட்டாவே போதும், ஒரு மனசுல மாத்தவும் அடுத்த படிக்கட்டுக்கு போறது காரணமாக ஆகிவிட்டு ஒரு சபபுனா அல்லாஹ் தஆலா தாவத்துடைய வேலையை ஒரு சின்ன முயற்சியை கொண்டு அல்லாஹ் வேலைவாங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்க சேர்க்கிறேன்னு சொன்னா இந்த பூரா அரசாங்கம் ஒண்ணு சேர்ந்து கூட செய்ய முடியுமா? தானே பொருளாதாரத்தில் செய்யற வேலையா? இது தியாகத்தில் செய்யற வேலை. தியாகத்துல தன்னுடைய உயிரை பொருளை நேரத்தை செலவு செஞ்சு அல்லாஹ் கிட்ட அழுது தொழுது ஒரு முயற்சி செஞ்சாங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்க ஒண்ணு சேர்ந்து அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கவலையோடு தெரிஞ்சு போவாங்க, இதனுடைய வேலை சிறுவர் ஆசையோட போவாங்க.
ஒரு பொறுப்படுத்தி குடும்பமா தீனுடைய வழியில் நடக்கிறதுக்கான காரணமாக இருக்கு. அவ இப்படிப்பட்ட ஒரு வேலை நீங்க ஒரு விதத்துல பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சார் நீங்க செய்யணும்னு ஆசைப்படுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு இந்த வேலையை வாங்க. சார் அப்படி செய்வோமா? அப்படி அல்லாஹ் அப்படி அமல் தௌஃபீக் செய்வானாக. எந்த சின்ன பெரிய முயற்சியா இருந்தாலும் சரி நம்ம அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணுங்கிற ஒரு பழக்கத்தை உண்டா. நீங்க அல்லாஹ் கிட்ட பாருங்க, ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை வந்துருச்சு, ஒரு விஷயம் நல்ல மனசுல வச்சு மனம் திறந்து கேளுங்க, மனசுல வச்சுக்க. எப்படியாவது இதை சமாளிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு பிரச்சனை வந்தவுடனே பிரச்சனைய சமாளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வாழ்நாள் பூரா பிரச்சனையோட தான் இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, பிரச்சனையை சமாளிக்கணும்னு ஆசை. உதாரணமா தலைவலி வந்துச்சு, உடனே ஒரு டேப்லெட் எடுத்து போட்டீங்க, அப்புறமா தலைவலி வரும், அப்புறம் ஒரு டேப்லெட் போடணும். இது மாதிரி வியாதி வந்துச்சு, சக்கரை வியாதி வந்துச்சு, உடனே போய் என்ன செய்யுங்க, சக்கரை வியாதிக்கு ஏதாவது மருந்து கொடுங்க சார் அப்படிங்க. அவரு அந்த நேரத்துக்கு சக்கரை வியாதி குறையறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தார், அவ்வளவுதான், நார்மல் வந்துருச்சு. இப்ப தொடர்ச்சியா நீ அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு தான். ஆனா இதுக்கு பதிலா இந்த தலைவலி ஏன் வந்துச்சு? தலைவலி புரியுதா? தலைவலி ஏன் வந்துச்சுன்னு கேளு. அந்த வர்ற வழியை அடைச்சு போடு, தலைவலியே வராது உனக்கு. சக்கரை வியாதி ஏன் வந்துச்சுன்னு கேளு, கடன் ஏன் வந்துச்சுன்னு கேளு, முசிபத்து ஏன் வந்துச்சுன்னு கேளு. முசிபத்து ஏன் வந்துச்சு? கையினால தேர்ந்த வேணா நல்லா சொல்றேன். தௌபா இஸ்திக்பார் செய்யி. தப்பான பாதையில போன சேத்துல சில மாட்டிக்கிட்ட, நேரான பாதை இருக்குது, நேஷனல் ஹைவேஸ் மாதிரி அழகான பாதை, தீனுடைய பாதை, நபிசல்லாத்தை கொண்டு வந்து காமிச்ச பாதை. நீ அந்தபடி நடந்தா உனக்கு பிரச்சனையே இல்லையே, பிரச்சனை வந்திருக்காத. வந்தது காரணம் என்ன? என்னுடைய பாதை சரியில்லை, பாதையை மாத்தணும்னு ஆசைப்படும். இந்த பாதை நான் இப்படிதான் போவேன், எப்படியாவது ஊர் போய் சேர்ந்தா வாழ்நாள் பூரா முயற்சினாலும் எனக்கு இப்படிதான் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு நீயே பேசுவீங்க. அல்லாமே சொல்றான், ஆதமுடைய மகனே உன் கையினால தேவை விளையுது, நான் பலவற்றை மன்னிச்சுட்டேன், சிலவற்றை எது கொடுத்திருக்கிறேன், இப்போ திரும்பி வந்து நேரான பாதிக்க வந்து ஜனவரி சொல்ல அல்ல அமல் செய்ய தௌஃபீக் செய்வாங்க. எந்த விஷயமாக சரி நம்ம நபியுடைய சுன்னத்தான முறைகள் இருக்குதா, தலையிலிருந்து கால்வான், தலையிலிருந்து கால்வான், ஒவ்வொரு சுன்னத்தானவன் ஒவ்வொரு விஷயத்தை அல்லா கிட்ட கேட்டுவாங்க. எங்க குடும்பத்தில் அதை கொண்டு வர முயற்சி மஷூரோட அடிப்படையில் கொண்டு வர. நாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் சொன்னா இன்ஃபுராஜ் அமல்கள், தஸ்பீஹாத், இமாம் ஜமாத்துடைய பேருங்க, இமாம் ஜமாத் பழகணும். அதுல காலையில இருந்து தூக்கத்தினால எந்திரிக்க முடியலீங்க, தூங்கிட்டேங்க, சரி அசம்பாவிதமா அப்படி தூங்கிட்டேன், எப்ப எந்திரிச்சு அப்ப பள்ளியாசலுக்கு போய் பார். அந்த பழக்கத்தை உண்டாக்கு என்ன ஆகும், மறுநாள் என்ன ஆயிடும், கரெக்டான டயத்துக்கு எந்திரிச்சு இமாம் ஜமாத். ஹதீஸ்ல வந்திருக்க ஒரு மனுஷன் சுபுகு தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுதுட்டா அன்றைய தினத்துடைய பொறுப்பு அல்லாஹ், இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல வந்துட்டான்னு ஹதீஸ். யாருடைய பாதுகாப்புங்க? சுபுகு தொழுகிற அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நீ வந்துட்டு அவன் இமாம் ஜமாத் தொழுதுட்டா என்னென்ன கிடைக்கும்? தாலீம்ல உட்கார்ந்து கேட்டுக்கிறேன், ஸ்பீக்கர்ல உட்கார்ந்துருவீங்க, கொஞ்ச நேரம் குசிச்சு முலாகாத்து போறீங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அவன் ஒரு தொழுகை ஆப்ஷன் போட்டோம், கொஞ்சம் அசந்து மறந்து விட்டுட்டோம், ரம்ஜான் மாசம் வந்துருச்சு, நோம்புக்கு எந்திரிக்கதான் செய்யணும், கவலை இருந்துச்சுன்னா நல்லா எழுப்பும். எத்தனையோ பேர் பார்க்கிறோம் தகச்சத்துல பேருந்துல இருக்கிறாங்க, என்ன மாதிரி கஷ்டமான சரி அந்த நேரத்தில் எந்திரிச்சு தொழுது உள்ளத்துல ஒரு கவலை துடிப்பு வந்து அதை அல்லாத நிறைவேற்ற தோப்பிக்கும். அது மாதிரி நம்மளும் மனசுல உறுதி வைக்க இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அப்படி எதா இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட கேட்கிற பழக்கத்தை உண்டாக்கணும். நபியுடைய சுன்னத்தான முறையில நம்முடைய வாழ்க்கை அமைச்சு கொள்ளணும். இதெல்லாம் செஞ்சல் சொன்னா இன்ஃபுராஜ் அமல், இஸ்திமாய் அமல்கள். இன்ஃபுராஜ் என்னன்னா தஸ்பீஹாத், குர்ஆன் ஓத தெரியல, இப்ப ஓத கத்துக்கணும். கொஞ்சம் நேரம் எடுத்துங்க, இமாம் கிட்ட போய் சாப்பிட்டேன் அல்லது பள்ளியாசல் என்ன தெரியுது அஜத்மார்கள் உட்காந்து ஓதி கற்றுக்கொள்ளுங்க. குர்ஆனை ஓத தெரியலன்னா நாளைக்கு பெரிய நஷ்டம் ஆகும். ஓதிட்டுன்னு சொன்னா பெரிய அர்த்தம். குர்ஆனை தூக்கி யாரு முன்னால வச்சுட்டாங்களோ அவங்களை இழுத்துட்டு போயிடும் சொர்க்கத்துக்கு, யாரு பின்னால போட்டாங்கன்னா நீ நரகத்தை கூட தள்ளி விட்டுன்னு சொல்ல. இவன் என்ன கொஞ்சம் கூட எடுத்து பார்த்தது யா அல்லா, வாதாடுவோம் அல்லா கிட்ட வாதாட குர்ஆனை போல யார் நபியோட வாதாட முடியும்? நீ ஒழுங்கா ஓதிட்டேன்னு சொன்னா அல்லா கிட்ட போய் வாதாடு. யா அல்லா, இவன் எனக்காக வேண்டிய என்ன செஞ்சான், பசியா இருந்தான், இரவு முழிச்சிருந்தான், நீ இவனுக்கு நல்ல ஆடை கொடு, நல்ல அந்தஸ்து கொடு. அல்லா கிட்ட வாதாடும், குர்ஆன் வாதாடும். அவன் குர்ஆனை ஓதவே தெரியல எனக்கு, அவன் எப்படி அல்லா கிட்ட போய் வாதாடும்? அவன் குர்ஆனை ஓதணும், தினத்திலும் ஒரு ஜுஸ்வான் ஓதணும். காலை மாலை தஸ்பீஹாத், மூணாங்கலிமா, ஸலவாத், இஸ்திக்ஃபார், நஃபிலான வணக்கங்கள், தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு.
இஸ்லாமுடைய தொழுகை தோதுட்டா அந்த ஜனத்துடைய பூரா பொறுப்பாளர் இருக்கு. எக்கீனோட ரெண்டு தொழுது பாருங்க, அல்ல எப்படி உங்க நேரத்தில் பர்க்கத் செய்யறது. ஏதோ ஒரு தேவை வந்துருச்சு, சலாத்துல ஹாஜர் தொழுது முதல்ல தோதுட்டு அல்லாடி கேளு, அப்புறமே வேலைக்கு பயணமா இருக்கிற சலத்தை சப்பர் தொழுது அல்ல எப்படி உதவி செய்யறோம் உங்களுக்கு தெரியும். என்ன சின்ன பெரிய விஷயமா இருந்தாலும் சரி முதல்ல யார்கிட்ட கேட்கணும், அந்த பழக்கத்தை உண்டாகும். நம்ம குடும்பத்தில் சொல்லணும், பயணம் போறோம் எல்லாத்தையும் தொழுது, எல்லாரும் 2 ரக்காத் தொழுதுட்டு புறப்படும். ஏதாவது ஒரு தேவை வந்துச்சு சலாத்துல ஹாஜர், வீட்டுல ஒரு கடன், ஒரு கல்யாணம், ஒரு தேவை, வீட்டில் உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாமே. கல்யாணத்துடைய நிகழ்ச்சி எப்படி இருக்குங்க, இன்னைக்கு பள்ளிவாசல்ல தான் தீன் என்கிட்ட இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நபியுடைய சுன்னத் என்ன அதுக்கு முழுசா கொண்டு வர அல்லாஹ்கிட்ட அழுது கேட்கணும், யாரெல்லாம் தௌஃபீக் கொடு. வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு காரியம் அது நபியுடைய இத்தாத், நபியுடைய சுன்னத் எனக்கு இல்லைன்னு சொன்னா நபியுடைய முகத்தில் எங்க நான் முடிக்க போறேன். இங்க பேசுறோம் நல்லபடியா, ஆனா வீட்டுல நடக்கிற காரியம் என்னங்க, அதுக்காக என்ன பெரிய செலவு, கல்யாணம் மண்டபம் என்ன, கடன் வாங்கி அதுக்காக என்னென்ன பெரிய பெரிய செலவு என்ன செஞ்சுட்டு அது வாழ்நாள் பூரா அதை அடைக்கிறதுக்காக உள்ள முயற்சி. ஒரு ஜமாத்து போக முடியல, 40 நாள் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி செய்ய. அப்படிலாம் சொல்லி சின்ன வீடு கட்டியிருந்தாங்க சஹாபாக்கள். நம்ம வீடு எப்படி இருக்குது, அவங்க கல்யாண காட்சிக்கு செலவு செஞ்சாங்களா, நம்ம எதுக்கு கல்யாண காட்சிக்கு எவ்வளவு செலவு செஞ்சு. அவருடைய வியாபாரம் எப்படி இருந்துச்சு, ஹலாலுடைய பேணுதல் எப்படி இருந்துச்சு, அவருக்கு ஹராமான விஷயம் தான் பயப்படுவாங்க. ஏன், அது ஒண்ணே ஒண்ணு எல்லாத்தையும் கெடுத்துருங்க. இன்னைக்கு ரொம்ப லேசா இருக்கு, ரொம்ப லேசு. ஹராமான விஷயத்துல மக்களுடைய ஈடுபாடு இருக்கு, அல்ல பாதுகாப்பான. ஏன் எங்க துவா கபூல் ஆக மாட்டேங்குது, ஏன் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, ஏன் இந்த டெக்ஸ்ட போக மாட்டேங்குது. தவறான பாதை, மாற்றமான செயல்கள், அல்லாஹ்வுக்கு வெறுப்பு உண்டாக்குறது. அது என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய உதவி விட்டு தடுத்து அழுது கேட்கணும், தௌபா இஸ்திக்ஃபார் செய்யணும். வெறுப்போட கூட ஹதீஸ்ல வந்திருக்குது, எங்கேயோ நடக்குது ஒரு பாவம், இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே நீங்க நினைச்சேன்னா அந்த பாவத்தினால் என்னென்ன முசீபத் வருமோ அது உனக்கு வரும்னு சொல்றோம். எங்கேயோ ஒரு நல்ல அமல் நடக்குது, நீ இல்ல அங்க, ஆனா உனக்கு ஆசை இருக்கு, நல்லா இந்த மாதிரி நல்ல அமல் நானும் செய்யணும்னு ஆசை இருக்கு, அந்த நல்ல அமலுடைய நன்மை உனக்கும் தெரியும் சொல்றோம். அப்ப அந்த மாதிரி கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரப்போகும்போது நம்ம பாவமான காரியங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ளணும். நம்ம எதுவா இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட கேட்டு வாங்கக்கூடிய பழக்கங்கள் உண்டா சார், அப்படி எல்லாம் செய்வோமா? அப்படி பாருங்க, ஒரு விஷயம் நல்லா கவனத்தில் வைங்க, ஷைத்தான் எப்படியாவது நம்மளை அடிச்சு ஓட்டிட்டு போப்பாங்க. இப்ப போனா தாண்டா பஸ், இல்லாட்டி ஒரே கூட்டம் போயிட்டு போகுதுங்க, என்ன ஆனும் ஆகட்டும். இவ்வளவு நேரம் பயானை கேட்டுட்டு இமாம் ஜமாத்தோட இஷாவுடைய தொழுகை தோதுட்டு போகணும்னு, இமாம் ஜமாத்தோட இஷாவுடைய தொழுகை இங்க என்ன நடக்கும், இப்ப வந்து துவா ஓதுவாங்க, சில விஷயங்களை சொல்லி துவா ஓதுவாங்க. துவாவுக்கு பிறகு உடனே வாங்க, உங்களுக்கு யாருக்கு அவசரமான, அதாவது ஒது தேவை இருந்தா ஒதுச்சு, இன்னொரு தான் ஒதுச்சுன்னு கட்டாங்க, தேவை இருக்கு ஒதுச்சிட்டு வந்து இப்ப உடனே என்ன செய்வாங்க, அடுத்த 10வது நிமிஷத்துல எப்ப பாம்சல் ஆறுதா 10வது நிமிஷம் இமாம் ஜமாத் தொழுகணும். இவ்வளவு பெரிய கூட்டத்தோட இன்னொரு தடவை இமாம் ஜமாத் எங்க உங்களுக்கு கிடைக்க போகும். அப்படி எல்லாம் தோத்துட்டு போவோம் அப்படின்னு